गुरुमुखानधीत्य प्रागवेदान्नशेषान् नरपति परिप्लुप्तं शुल्कमातः कामगा स्वचर अमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् ருஜிகுலத்திலகந்தம் விஷ்ணுசித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூவில்லுபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம். முன்னால் கிழியறுத்தான் என்றுரைத்தோம், கீழ்மை நீச்சேரும் படியறுத்தோம் நெஞ்சமே வந்து. பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்துவத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. எந்தை தந்தை தந்தை தந்ததம் மூத்தப்பன் எழுபடிகால் தொடங்கி வந்து வடிவடியாற் செய்கின்றோம். திருவோணத் திருவிழவில் அந்தியம்போதில் அரியுருவாகி அரியகடித்தமனை பந்தனை தீரப்பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே. இந்த பாசுரமானது திருப்பல்லாண்டிலே 6வது பாசுரம். அதாவது பகவல்லாபார்த்தி இந்த கோஷ்டியிலே வந்து சேர்ந்தார் என்று தெரிவிக்கிறார். அது வரும்போதே அந்த பகவல்லாபார்த்தியானவர் தங்கள் கோஷ்டிக்குண்டான பெருமைகள் என்ன, அந்த பெருமைகள்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழ்வடிகால் தொடங்கி வந்து வடிவடியாற் செய்கின்றோம். 7 தலைமுறைகளுக்கு எங்களுக்கு எந்த விதமான குற்றங்கள் இல்லை அப்படின்னா படிச்சொல் இல்லை என்றார். என்ன படியில்? கைங்கரியம் பண்ணாத ஒரு நிலை. எப்பவுமே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாலா இருந்தா பகவத் கைங்கரியமோ பாகவத கைங்கரியமோ ஆச்சாரிய கைங்கரியமோ இருந்தாகணும். சுவாமிக்கு அவர் முடியல, சுவாமி அவருக்கு சரீரம் ஒத்துழைக்கல, பண்ணணுன்ற எண்ணம் இருக்கு, அவருக்கு நிறைய பிரீத்தி இருக்கு, எழுந்துக்கவே முடியலையே, என்ன பண்ணலாம்னா மனசாலையாத அந்த கைங்கரியத்தை பண்ணலாம். பண்ணணுமேன்ற ஒரு எண்ணம் வரணும். அந்த எண்ணத்தை தான் பகவான் நெஞ்சினால் நினைப்பானவன் அவனாகும் நீல்கடல் வண்ணனையும் தெரிவிக்கிறான். நெஞ்சான நினைச்சாலே போறோம், அந்த நினைவுதான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட நினைவுதான் முக்கியம் என்று சொன்னபடியாலே இப்ப கைங்கரியம் பண்ண வேண்டாம் போதுக்கு அப்படியே ஒரு மூலையில இருக்க சுவாமி நினைச்சுட்டே இருக்கேன், அது அர்த்தம் இல்லை. இது சரீரத்தால் கைங்கரியம் அப்ப காய்க கைங்கரியம் பண்ண முடியாதவர்களுக்கு இதை சொல்லப்பட்டதே தவிர காய்க கைங்கரியம் பண்ண முடியும் ஆனா நெஞ்சால் நினைத்தா போறோம்னு இங்க சொல்லல. நெஞ்சால் நினைக்கிறது முக்கியம், அதோடு சரீரத்தாலும் வாசகத்தாலும், வாசகம்னா வாய், வாயாலும் கைங்கரியம் பண்ணியாகும். அந்த கைங்கரியத்துல இருக்க குறி எங்களுக்கு கிடையாது. 7 ஜன்மாக்கள் எங்கள் தந்தை என்ன, அது தந்தை என்ன, 7 தலைமுறைகளாக அப்படிப்பட்ட அந்த குறை என்பது எங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் உள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்கிறார். எந்தை தந்தை தந்தை தந்ததம் மூத்தப்பன் எழுபடிகால் தொடங்கி வந்து வழிவழியாற் செய்கின்றோம். நாங்கள் அப்படியே பணிந்து தெரிவிக்கிறார். இதுல நேற்றைய காலக்ஷேபத்துல ஒரு விசாரம் ஒன்று பண்ணினோம். பெரியவாச்சாமிலே பண்ணினார் விசாரம். என்ன விசாரம் என்றால், இவர் ஏன் இவரை கூப்பிடுறார்? இப்ப 3ஆம் பாட்டுல பகவல்லாபார்த்தி கூப்பிட்டார். 4ஆம் பாட்டு 5ஆம் பாசுரம், இந்த 2 பாசுரத்திலேயே கைவல்யார்த்தியையும் அதே போல ஐஸ்வர்யார்த்தியும் அழைச்சாரணும். தேவையில்லையே சுவாமி, அவதான் பகவான் வேண்டாம், நாங்க எங்க பாட்டை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற நிலையில தான் வருந்துன்னு இருக்கா. அப்படி இருக்க செய்தே இவர் ஏன் அவளை கூப்பிடணும்? கூப்பிட வேண்டாமே. இதுல ருச்சி இருக்கிறவாள்தான் கூப்பிடணும், ருச்சி இல்லாதவள் கூப்பிடணுமா? வேண்டாம, தேவையில்லையேன்னா. பெரியாழ்வார் என்னன்னா அதற்காக கூப்பிடல. பெரியாழ்வார் பகவான் சமூகம் சர்வபூதேஷு, எல்லாரையும் சமமாக தான் பார்க்கிறார். ஐஸ்வர்யார்த்தி ஆகட்டும், பகவல்லாபார்த்தி ஆகட்டும், கைவல்யாகட்டும், 3 பேருமே உதாரர்கள் தெரிவிக்கிறார் கண்ணன் என்கிறவன். உதாரன்னா தன்னை வள்ளல் தன்மை ஆக்கின பெரும் உதாரர்கள், அவர்கள் வள்ளல்கள். என்னவா சுவாமினா எங்கிட்ட வந்து வாங்கிட்டாரணும், அவ வாங்கிட்டபடியால் தானே எனக்கு உதாரா அப்படின்ற ஒரு பெயர் வந்துச்சு. அப்ப இந்த பேர் எனக்கு வருவதற்கு காரணம் யார் காரணமா இருந்தா? அவாதான காரணமா இருந்தா. அப்ப அவளே உதாரர்கள் தெரிவிக்கிறார்.
இப்ப சாமான்யமே என்ன சொல்லியிருக்கணும்? பகவல் லாபார்த்தி அனன்ய பிரயோஜன பரன். கைவல்யார்த்தியோ அதே போல ஐஸ்வர்யார்த்தியோ பிரயோஜனாந்த பரன். தனக்காக பாக்குறவா, பகவானுக்காக பாக்குறது இல்ல. பகவான்ட்டு தான் வரா. ஆனா பகவான்கிட்ட வந்து பகவான் நீ நன்னா இருக்கிறோம் திருப்பல்லாண்டு பாடுறான்னா கிடையாது. எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடு, எனக்கு ஆத்மானுபவத்தை கொடு. இதைத்தான் ரெண்டு பேரும் கேட்டுக்கலாம். அண்டாதிபதையே நமகா அசுரசத்ரவே நமகா அப்படின்னு யாரு கேட்கிறா? ஐஸ்வர்யார்த்தி கேட்கலாம். கைவல்யார்த்தி என்ன கேட்கலாம்? எனக்கு ஆத்மானுபவத்தை கொடுன்னு கேட்டு இருக்கணும். அப்படி இருக்க செய்தே அவளை எதுக்கு கூப்பிடணும்னா அவளும் வேண்டப்பட்டவா பகவானுக்கு. அவளையும் சமானமா தான் பாக்குறான். ஏன்னா என்ன சொல்லியிருக்கணும் பகவான்? ஐஸ்வர்யார்த்தி வேண்டாம் சுவாமி, பகவன் லாபார்த்தி மட்டும் வந்தா போறோம். இல்ல அதே மாதிரி கைவல்யார்த்தியும் வேண்டாம். இவா ரெண்டு பேரும் பிரயோஜனாந்த பரர், அவா வேண்டாம். அனன்ய பிரயோஜன பரரா அந்த இவா மட்டும் இருந்தா போறோம்னு நினைக்கணுமோனோ? அப்படி நினைக்கல. அனன்ய பிரயோஜன பரரா இருந்தாலும் சரி, பிரயோஜனாந்த பரரா இருந்தாலும் சரி, இவா மூணு பேருமே உதாரணம் தெரிகிறார். இப்ப பெரியாழ்வார் பார்த்தார், பகவானுக்கு சௌசீல்யம் என்கிற குணம் உண்டு. குற்றத்தையே போக்கியமாக கொள்ளக்கூடிய குணம் வாத்சல்யம். மிக பெரியவன் தாழ்ந்தவர்களோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை சௌசீல்யம்னு பேரு. அந்த சௌசீல்ய குணம் எவ்வளவு பெரியவன், அந்த பெரியவன் இவாளோடு கலக்கணும்னு ஆசைப்படுறான். அவ எத்தனை குற்றங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த குற்றத்தையே நட்டமாக கொண்டு அவர்களை அனுகிரகிக்க வேண்டும் என்கிற தன்மையோடு பகவான் இருக்கார். இந்த எண்ணம் பகவான் இருக்க செய்தே நான் யார் அது இல்லைன்னு ஆக்க. எப்ப பகவானுக்கு அவாலும் வரணும்னு வந்துருத்தோ, அவாளையும் கூப்பிடணும்னு வந்துருத்தோ, அவாளையும் சேர்த்துக்கொள்ளணும் வந்துருத்தோ, அப்ப அவள் நம்ம விட முடியாதுன்னு. அவளுக்கும் பகவத் சம்பந்தம் இருக்கே. இப்ப பிரயோஜனாந்த பலருக்கு சம்பந்தம் கிடையாது, அனன்ய பிரயோஜனருக்கு தான் சம்பந்தம் உண்டுன்னு சொல்ல முடியுமானா கிடையாது. அனன்ய பிரயோஜன பலருக்கு என்ன சம்பந்தம் உண்டோ அதே சம்பந்தம் தான் பிரயோஜனாந்த பலருக்கும் உண்டு. ஏன்? ராவணனுக்கும் உண்டு, சிசுபாலனுக்கும் உண்டு, கும்பகர்ணனுக்கும் உண்டு, இத்தனை பேருக்கு உண்டனும். அப்படி இருக்க செய்து அவ சரி சுவாமி உண்டுன்னா அவ ஏன் சுவாமி இப்படி இருக்கா? பகவத் சம்பந்தம் தான் ஒழுங்கா இருக்கலாமோனோ? எப்படி இருக்கணும்? சேஷத்துவ பாரதந்தியத்தில் இருக்கணுமோனோ? திருப்பல்லாண்டு நன்னா திருப்பல்லாண்டு பாடிக்கொண்டு இருக்கலாமோன்னா அவ கர்மாதீனம், அவளுடைய கர்மாதீனம். அதனால சம்பந்தம் ஒழிக்கவே முடியாது. அது அனன்ய பிரயோஜனரா இருக்கட்டும், பிரயோஜனார்த்த பரரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சம்பந்தம் ஒழிக்க முடியாது. அவர்ஜனீய சம்பந்தம் தெரிவித்தார். வர்ஜனீய சம்பந்தம்னா தாய் ஒரு குழந்தை பிறக்க வைக்குது, அந்த தொப்புள் கொடி வருதுனோ அதை அறுத்துடுவா. அந்த அறுத்துடுறாருனோ அது வர்ஜனீய சம்பந்தம். அது வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அந்த சம்பந்தமே இருக்காது. ஆனா நமக்கும் பகவானுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாத சம்பந்தம், அந்த அபர்ஜனீய சம்பந்தம் இருக்கு இல்லையா? அதனால பெரியாழ்வார் பார்த்தார், ஓ எப்ப பகவான் இவாளையும் சேர்க்கணும், இவாள இருந்து இவாள உதாரணம் வேற சொல்லியிருக்கார். இத்தனைக்கும் அவ பிரயோஜனாந்த பரர், தன்னை பாக்குறவா பகவான பாக்குறவா கிடையாது. அவளே உதாரணம் சொல்றச்சே நாம் எப்படி விட ரெண்டாவது அவளுக்கும் பகவத் சம்பந்தம் இருக்கே, அதனால அது விடுவதற்கு வாய்ப்பு கிடையாதுன்னு அவளையும் கூப்பிடுவோம்னு கூப்பிட்டு இருக்கார். சரி சுவாமி, ராவணனுக்கும் அதே சம்பந்தம் தானே, சிசுவாளுக்கும் அதே சம்பந்தம் தானே. சரி, இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா அப்ப ஏன் சுவாமி ராவணன் நல்லவனா தெரிஞ்சிருக்கலாமோ? ஏன் ஏன் நல்லவனா இல்லைன்னா அங்கங்கு சில சில நாடகத்தெல்லாம் பார்ப்போம், ரொம்ப தீவனா இருப்பா, கடைசியில் நாடகம் முடியச்சு நல்லவனா மாடி அவர் பிராணகம் விட்டுவார். அந்த மாதிரி இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கணும்? ராவணன் கடைசியில பிராணம் போற இடத்துல ராமா இத்தனை நாள் சீதையை கொண்டது தப்புதான், இப்ப நான் மாற்றிக்கிட்டேன், நான் நல்லவனா ஆயிட்டேன், இதோ உன் சீதையை நீ எடுத்துக்கோ, நான் மாறிட்டேன்னு சொல்லி பிராணமா அப்படி அப்பவும் உள்ள என்ன பண்ணினா விழுந்தாலும் இப்படித்தான் விடுவேனே தவிர இப்படி விட மாட்டேன்னு வேற சொல்லியிருக்கா. அப்படி இருக்க செய்தோடைய கர்மா எதுக்கு சொல்ல வந்தா, அப்படிப்பட்ட கர்மா இருக்கிறபடியாலே அந்த கர்ம ஆனா பகவத் சம்பந்தம் என்பது ராவணனுக்கும் உண்டு, சிசுபாலனுக்கும் உண்டு, விபீஷணனுக்கும் உண்டு. விபீஷன் ராட்சசன், ராவணனும் ராட்சசன். ஆனா விபீஷன் நல்லவனா இருக்கான், ராவணன் தீயவனா இருக்கானோ. காரணம் என்ன? அந்த சம்பந்தம் இல்ல, அந்த சம்பந்தத்துடைய ஞானம் இல்லாம போயிடுச்சு. விபீஷனுக்கு அந்த சம்பந்த ஞானம் இருக்கு, ஆனா ராவணனுக்கு
ராவணன் சாமானிய பட்டம் இல்ல. நீங்க என்ன நினைக்கலாம், ராவணனுக்கு ஒண்ணும் தெரியாது. நன்னா சாஸ்திர வாக்கியம் நன்னா தெரிஞ்சவன், நன்னா சாஸ்திரத்தை நன்னா வாசிச்சிருக்கான். சரீரம்னா என்ன, ஆத்மான்னா என்ன, இத நன்னா தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் விபீஷணன் இருக்கக்கூடிய நிலை இவனுக்கு இல்லையன்னா, விபீஷணன் பகவத் சம்பந்தத்தை உள்ளதை உள்ளபடி நல்லா அறிந்து கொண்டிருக்கிறான், அறிந்து கொண்டிருக்கான். ஆனா ராவணன் அந்த சம்பந்தத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. அதான் முக்கியம். பகவத் சம்பந்தத்தை தெரிஞ்சுண்டு விபீஷணன் அதற்கு தகுந்தாற்போல் நடந்துட்டான். ராவணனோ அந்த சம்பந்தத்தை ஒடுக்கவில்லைன்னா, சாஸ்திரம் நன்னாவும் வாசிச்சிருக்கான். சாஸ்திரம் வாசிக்காம இல்ல, நன்னா வாசிச்சுக்கான். நல்ல வேதத்தையும் பண்ணியிருக்கான், நல்ல வேதத்தையும் பண்ணியிருந்தான். இருந்தாலும் அவன் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன்றான். ஏன் சுவாமி, ரஜோகுணமும் தமோகுணங்களும் காமக்ரோதங்களும் கர்மா இதை ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலை வந்துருது. ரஜோகுணம் இருக்கணும், தமோகுணம் இருக்கணும், அதுக்கு மேல கர்மா இருக்கணும். காம குரோதங்கள் கர்மாக்கள் இதெல்லாம் என்ன பண்ணுது, ஒத்துக்கொள்ள முடியாதவளுக்கு அவனை பண்ணிச்சு. பிரியத்துக்காக சொல்றேன். அந்த மாதிரி பண்ணுமா சுவாமின்னா, ஒரு நல்ல ரத்னம், அந்த ரத்னத்தை கொண்டு போய் சேத்துல போட்டுட்டோம். மழை பெஞ்சது ஒரே சேரா இருக்கு, அந்த சேத்துல போட்டுடும். போட்டாச்சுன்னா அதுல ஒளி இருக்கும், ஒளி இல்லாம போகாது. ரத்னத்துக்கு உண்டான ஒளி இருக்கத்தான் போகும். ஆனா அந்த ரத்னத்து ஒளி இருந்தாலும் அந்த ரத்னத்தின் ஒளி வெளியிலே பிரகாசிக்கமானா சேரி மூடிட்டு, சேரி மூடிட்டு விட்டணும். சேரி மூடினபடியாலே என்ன ஆயிட்டது, அதோட ஒளியில பிரகாசிக்கவே இல்லை, சேர் மறைக்கிறதனோ. அதே போல சம்பந்தம் இல்லாமல் போகவே போகாது. பகவத் சம்பந்தம் எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்குன்னா என்ன, அது எந்த வஸ்துவா இருந்தாலும், எந்த அச்சித் வஸ்துவா இருந்தாலும் சித் வஸ்துவா இருந்தாலும் எல்லாருக்கும் பகவத் சம்பந்தம் என்றது எப்போதும் உண்டு, எப்போதும் உண்டு. ஆனா அந்த சம்பந்தம் கர்மா சம்பந்த ஞானத்தை மறைக்கிறது. இந்த கர்மா இருக்கு, அவித்யா வாசனை ருச்சி இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணுது, அந்த சம்பந்த ஞானத்தை மறைக்கிறது. அந்த ஞானத்தை மறைப்பதை மறைக்காம பண்ணணுன்றதுக்காக தான் பூர்வாச்சாரியர்கள் இத்தனை பாசனங்கள் அனுகிரகிக்கிறார். இத்தனை பாசனம் வந்துட்டு எதனால்னா, அந்த ஞானம் வெளியில வரணும். அந்த ஞானம் வெளியில வரணும்னா அப்ப என்ன பண்ணணும், அந்த ஞானத்தை சொல்வதற்காக பூர்வாச்சாரியர்கள் இத்தனை பாசனங்கள்ல இத்தனை சூஷத்துகள் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கார். ஞானம் புதிதாக வரணுமே தவிர சம்பந்தம் புதியதாக வராது. என்ன புரிஞ்சுக்குவோம், சம்பந்தம் எப்போதும் உண்டு, எங்கும் உண்டு, எந்த நிலையிலும் உண்டு. இப்ப புதுசா சம்பந்தம் வந்திருக்கானா, கிடையாது. சம்பந்தம் எப்போது உண்டு. ஒருத்தர் கேட்டார், சுவாமி அப்பனா பெருமாளுக்கு மட்டும் நீங்கள் கைங்கரியம் பண்ணுவேனா, இல்லது அதோடு விட்டுட்டு வேற யாருக்கும் பண்ணமாட்டேன் இல்லைன்னா? இல்லையே, பெருமாளுக்கு மட்டும் கைங்கரியம் இல்லையே, பிராட்டிக்கும் கைங்கரியம், அதே போல விசக்ஷனருக்கு கைங்கரியம், ஆழ்வார்களுக்கு கைங்கரியம், அதே போல ஆச்சாரியனுக்கு கைங்கரியம், அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம்னு சொல்றோமோ அப்படி இருக்கச்சே அத்தனை பேருக்கு கைங்கரியம் பண்றோம். சரி, எதனால கைங்கரியம் பண்றது? பகவான் தானே உங்களுக்கு மட்டும் கொடுக்க போறார், அவருக்கு மட்டும் கைங்கரியம் பண்ணாலும் போறோமோ? பிராட்டி கொடுக்குறாளா? பிராட்டி புருஷகாரமா இருக்கா. அவ புருஷகாரம் இல்லைன்னாலும் பகவான் கொடுக்கக்கூடிய தன்னை உண்டோனோ உண்டு. சரி, அப்ப அவரை மட்டும் பார்த்தா போருமானோ, அவருக்கு மட்டும் கைங்கரியம் பண்ணா போருமானோ? இவருக்கெல்லாம் ஏன் சுவாமி பண்ணணும், எதனால பண்றேன்னு கேட்டா, இல்ல பகவானுக்கு அவெல்லாம் பிரகாரமா இருக்கிறா. யாரெல்லாம் சரீரமாக இருக்கிற பிரகாரமா இருக்கிற எல்லாருக்கும் கைங்கரியம் பண்ணுவோம். அப்ப பகவானுக்கு சரீரமாகும், அவருக்கு பிரகாரமா இருக்கிற எல்லாருக்கும் கைங்கரியம் பண்ணுவோம். சரீரமா எல்லாம் ஜெகத் சர்வம் சரீரந்தே. இந்த சித்தும் அச்சித்தும் ரெண்டுமே பகவானுக்கு சரீரமானபடியாலே கைங்கரியம் பண்ணும். உடனே ஒரு பிள்ளையாண்டா என்ன பண்ணா, குதர்க்கமா ஒரு கேள்வி கேட்கலாம். என்னன்னா புரிஞ்சுப்போம், ஏன்னா அன்னைக்கே நாஸ்திகவாதி எல்லாம் இருந்திருக்கான்னு தெரியறது பண்ணணும். என்ன கேள்வி கேட்டார்னா, அப்ப ராவணனும் பகவானுக்கு சரீரம் தானே, ராவணனும் பகவானுக்கு சரீரம் தானே, ஆமா. சிசுபாலனும் பகவானுக்கு சரீரம் தானே, ஆமா. அப்ப பகவானுக்கு சரீரமானபடியாலே அவளுக்கு கைங்கரியம் பண்ணலாம்னு சொன்னேன். பகவானுக்கு சரீரமானபடியால் அவளுக்கு கைங்கரியம் பண்ணலாம்னு சொன்னேன். இப்ப நாளையிலிருந்து இப்ப ராவணனும் பகவானுக்கு சரீரம் தான், சிசுபாலனும் பகவானுக்கு சரீரம் தான், கும்பகர்ணனும் பகவானுக்கு சரீரம் தான்.
இல்லைன்றல ஆமா, சந்தேகமே இல்லை, சரீரம் தான். ஒன்னும் எந்த வித சந்தேகமும் கிடையாது. அப்ப ஒண்ணு பண்றேன், இப்ப சரீரமானவடியாலே பிராட்டிக்கு கைங்கரியம், விஸ்வசேனர் கைங்கரியம், ஆழ்வார் ஆச்சார் கைங்கரியம் சொல்லிடணும். அதே போல சரீரமானபடியாலே நாளை இருந்து நான் ராவணனுக்கு கைங்கரியம் பண்ணலான் இருக்கேன். என்ன பதில் சொல்லலாம்? சரீரம் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா சாஸ்திரம் தப்பா போடுது. சரீரம் உண்டுன்னு சொல்லியாச்சுன்னா கைங்கரியம் பண்ணி ஆகணும். ராவணனோ பொல்லா அரக்கன், சாமானிய பட்டம் இல்லை. அப்படிப்பட்ட பொல்லா அரக்கனா இருக்கிறே அவனை போய் கைங்கரியம் பண்ண முடியுமா? சீதையை பிரித்த பாவி கைங்கரியம் பண்ண முடியுமா? அப்ப என்ன சுவாமி, நம்முடைய பூர்வாசிரியர் ஆச்சரியமா தெரிவிக்கிறார் பாருங்க. ஆச்சாரியர் ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமா இருக்கிறார். வாஸ்தவம் தான், நீ தாராளமா கைங்கரியம் பண்ணுனார். இப்போ ஒத்துக்கிட்டாரா? அப்ப ராவணனுக்கு கைங்கரியம் பண்ணணும் ஒத்துக்கிறாருன்னா, ராவணனுக்கு என்ன, இந்திரஜித்துக்கு பண்ணு, கும்பகர்ணனுக்கு பண்ணு, சிசுபாலனுக்கு பண்ணு, தந்தவத்தனன் பண்ணு, இருக்கவே இருக்காரு நரசிம்ம பெருமாள். அவ இது அவரை தொலைச்சானோ அவனுக்கும் சேர்த்து பண்ணு, இரண்யகசிபுக்கும் சேர்த்து பண்ண வேண்டாம் சொல்லலையே. இப்ப பண்ணட்டுமான்னா, ஆனா பண்றதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீ போய் அவட்ட போய் கேளு. என்னன்னு கேட்கணும்? ஒண்ணுமில்ல, பகவானுக்கு நீங்கெல்லாம் சரீரமா அப்படின்னு அவ ஒத்துக்கிறான்னு கேளு. ஒத்துண்டா தைரியமா கைங்கரியம் பண்ணு, தாராளமா நீ கைங்கரியம் பண்ண. அப்ப என்ன கேட்கணும்? ராவணன்ட்ட போயிட்டு, ஏ ராவணா, நீ எல்லாம் பகவானுக்கு சரீரம் தானே அப்படின்னு கேட்டு நம்ம ஒத்துண்டா தாராளமா பண்ணு. ஒத்துக்கலன்னா நீ பண்ணப்படா திரும்பி விடணும், திரும்பி விடணும். நாம என்ன நினைச்சோம், அது என்ன சுவாமி அவனுக்கு கைங்கரியம் அவ்வளவுதானே, இந்த வார்த்தையை ஒத்துக்கிட்டதான் கைங்கரியம் பண்ணோம்னா ரொம்ப சுலபமாச்சுன்னு போயிட்டு போகணும். ஆனா இப்ப ஆச்சாரம் சொல்றார், அவன் ஒத்துக்க மாட்டான்ற. அவன் ஒத்துண்டான்னா, ஏன் சுவாமி ஒத்துக்க மாட்டேன்னு? ஒத்துண்டான்னா அவன் ராவணனா இருக்க மாட்டானே, அவன் விபீஷணா ஆயிடுவானே. நான் பகவானுக்கு சரீரம் என்கிற எண்ணம் அவனுக்கு வந்துருத்தனா சீதையை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லையே. அவன் என்ன பண்ணுவான்? ராம கைங்கரியம் வேணும், ராம கைங்கரியம் வேணும், நாம எந்த ருச்சிடான்னு இதிலேயே திளைத்து கொண்டு இருப்பானே தவிர, அந்த நிலை இல்லாதபடியால் தான் அவன் ஒத்துக்கல. பகவத் சம்பந்தம் என்பது இயற்கையாவே எல்லாருக்கும் உண்டு. ஆனா அந்த சம்பந்தம் பகவானுக்கு நான் சரீரம் என்பதை அவன் ஒத்துண்டான்னா அவன் ராவணனா இருக்க மாட்டான், விபீஷணன் ஆயிடுவான். பகவான் அவனுக்கு சம்பந்தம் ஒத்துக்கலையே, ஒத்துக்காதபடியால்தான் அவனுக்கு கைங்கரியம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். இதே விஷயம்தான் மற்ற தேவதாந்திரங்களுக்கும். ஏன் சொல்றேன்னா, அவ என்ன நினைக்கிறா, சரீரம் சில நேரத்துல சரீரம் ஒத்துக்கிறா, சில நேரத்தை ஒத்துக்க மாட்டேன்றா, சில நேரத்துல நானே முதற் கடவுள் அப்படின்னு சில தேவதாந்திரங்களுக்கு அந்த எண்ணங்கள்லாம் உண்டு. ஏன்னா தமோ குணம் அதிகமானாலும் ரஜோகுணம் அதிகமானாலும் அதற்கு தகுந்தாற் போல அவர்கள் பேச்சு இருக்கும், தேவதாந்திரம் பேச்சு. அதனால்தான் அந்த தேவதாந்திரங்களை நம்ம சேவிப்பது கிடையாது என்ற என்ன காரணம்? அவளுக்கு நமக்கு என்ன சண்டையான பங்காளி சண்டை மாதிரி எனக்கு அவருக்கு பறந்தது இல்லையே சண்டை, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவள் பார்த்தது கூட கிடையாது. என்ன சுவாமி சொன்னா, பகவத் சம்பந்தத்தை அவ பூர்ணமா ஒத்துக்கல. பகவானுக்கு நான் சரீரம், பகவான் மேம்பட்டவன், அவனுக்கு சமமானவும் கிடையாது மேம்பட்டவனும் கிடையாது என்கிற எண்ணம் எப்போதும் இருக்கணும். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ராவணனுக்கு எப்போதும் கிடையாது. சில தேவதாந்திரங்கள் சில நேரத்தில் உண்டு, சில நேரத்தில் கிடையாது. அப்ப சில நேரத்தில் இருக்கும்போது நம்ம கைங்கரியம் பண்ணலாமான்னா அது எப்ப மாறும்னு தெரியாது. அப்ப பண்ணாம இருக்கிறது, அதனால்தான் நம்ம பண்றது கிடையாது. அதனால்தான் அவருடைய சம்பந்தம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம். பகவத் சம்பந்தத்தை தெரித்து விட்டு நானே என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அவருடைய சம்பந்தம் நமக்கு தேவையில்லை. அது ஆழ்வாராக இருந்தாலும் சரி. ஆனா ஆழ்வார்களுக்கு அந்த நிலை இல்லையே. பகவத் பக்தியிலே ஆழ்ந்தபடியாலே அவர்களுக்கு ஆழ்வார்கள் பேர். ஆச்சாரியர்களுக்கு அதே நிலை. அப்படி இருக்கச்சதே அவ ரெண்டு பேரும் இந்த சம்பந்தத்தை ஒத்துக்கொண்டு பகவானுக்கு நாம் சரீரம் சொல்கிறபடியாலே அதனால நாம அவளுக்கு கைங்கரியம் பண்றது, எம்பெருமானார் கைங்கரியம் பண்றோம், நாதமணி கைங்கரியம் பண்றோம், மணவாளம் அவனை கைங்கரியம் பண்றோம், வேதாந்த தேசிகருக்கு கைங்கரியம் பண்றோம். அவெல்லாம் சரீரம்னு ஒத்துண்டு. அதாவது அப்ப அப்படிப்படி இருக்கிற இல்லையா? ஏன் நாம இவன் ஒத்துண்டானா இவன் விபீஷன் ஆயிடுவானோ? அதனாலே நாம் அத்தனை பேரும் சம்பந்தப்பட்டவர் தான். அப்ப சம்பந்தத்தை அறிந்து கொள்ளாமோ ஒத்துக்கொள்ளாமோ மறுக்கிறோம். யாரு? அவளை மறுக்கிறபடியாலே
அதை ஒத்துக்கொள்ள வைக்கிறது தான் இத்தனை பாசுரங்கள். 4000 திவ்ய பிரபந்த பாசுரமாகட்டும், ஏனைய ஆச்சாருடைய ஸ்ரீசுக்திகளாகட்டும், ஸ்தோத்திரங்கள் ஆகட்டும், எல்லாமே என்னன்னா பகவானுக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டு. அவன் ஆத்மாவா இருக்கான், நாம சரீரமா இருக்கும். இந்த நிலை நமக்கு புரிய வைக்கணும்னு தான் இத்தனை பாசுரங்கள். அதை புரிஞ்சுட்டா என்ன ஆயிடுதுன்னா நாம என்ன பண்றோம், பகவத் கைங்கரியம் பண்றோம். அதை மறுக்கிறோம் இல்லையா, அது ஒத்துக்கொள்ள வைக்கணும்னு தான் இத்தனை பண்ற. ஆக பிரயோஜனாந்தவரம் பயப்படாம உள்ளே வரணும், அனன்ய பிரயோஜனம் வரணும், பயப்படாம உள்ளே வரணும். அதனால அவரை கூப்பிட்டுக்கிறார். அப்ப பிரயோஜனாந்த பகவான் நம்மளுக்கு சீலகுணத்தால் ஆசை உண்டு, நமக்கும் அவனுக்கும் அதே மாதிரியான சம்பந்தம் உண்டு. பிரயோஜனாந்தவர்களுக்கும் அதே சம்பந்தம், அனன்ய பிரயோஜனங்களுக்கும் அதே சம்பந்தம் உண்டு இல்லையா? சரி சுவாமி, அப்ப அவ எதையோ நினைச்சு உள்ள புகழான்னு இருந்தார்களா? நாம் நாம் பார்த்துட்டு கட்சி இந்த பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தது கீழ்பாட்டுடைய சங்கதி. இந்த பாட்டை பத்தி பேகல என்ன என்ன கேள்வி வந்துட்டு, ஏன் கைவல்யாட்சியும் ஐஸ்வர்யாட்சியும் கூப்பிட வேண்டும்? அதைத்தான் இப்ப பார்த்துருக்கோம். இன்னும் இந்த பாட்டுக்கு வரல, அந்த சங்கதியும் பார்த்துக்கணும். ஏன்னா 4ஆம் பாட்டிலும் 5ஆம் பாட்டிலும் அவெல்லாம் பிரயோஜனத்தை பெறாயிட்ட சுவாமி, அவளை ஏன் அழைக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டு அதுக்குதான் இப்ப சமாதானம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சமாதானம் 6ஆம் பாட்டுக்கு இன்னும் நம்ம வரல. 3ஆம் பாட்டாலே பகவல்லாபாத்தியை அழைத்தார், அவர்களை 6ஆம் பாட்டாலே உள்ள வந்து சேர்றாரு தெரிவிக்கிறார். 3ஆம் பாட்டு எது? வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்மென்கிற பாசுரம். அந்த பாசுரத்திலே அனன்ய பிரயோஜனபரர்கள் பகவல்லாபார்த்தி. அவ இப்ப 6ஆம் பாட்டுல உள்ள வரா. அவ எப்படி வரா? தங்கள் சுரூபத்தையும் சுரூபத்துக்கு தகுந்த அனுஷ்டானத்தையும் சொல்லிக் கொண்டு உள்ள வரா. எக்ஸலண்டான வியாக்கியம். திருப்பல்லாண்டு இருக்கு, ஆச்சரியமானது. திருப்பல்லாண்டு ரொம்ப ஆச்சரியமானது. என்ன தெரியுங்கன்னா, தங்கள் சுரூபத்தையும் சொரூபத்துக்கு தகுந்த அனுஷ்டானத்தையும் சொல்லிட்டு உள்ள வரா. ஏன்னா என்னைக்குமே ஒரு ஸ்ரீவைஷ்ணவர்னா முதல்ல தான் யாரும் தெரிஞ்சுக்கணும். தான் யாரும் தெரியணும். தான் யாரும் தெரிஞ்சா அதற்கு தகுந்தா போல அனுஷ்டானம் இருக்கணும். தான் ஸ்ரீவைஷ்ணவம் வந்துருத்தனாலே அந்த ஸ்ரீவைஷ்ணவ லட்சணத்தை அனுஷ்டானம் இருக்கணுமோ, இந்த ரெண்டையும் சொல்லிட்டு வரா. நாங்கள் யார் அதையும் சொல்லிட்டு வரா, எங்களுடைய அனுஷ்டானம் என்ன அதையும் சொல்லிட்டு வரா. இப்ப இந்த இடத்துல அழகா ஒரு கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்டு அரும்பதத்துல அதுக்கு சமாதானம் தெரிவிக்கிறார். ஆச்சரியம். அரும்பதெல்லாம் நீங்க சேவிக்க போறதுல இதுதான் உங்களுக்கு விஷயத்த சொல்றேன். அரும்பதத்துல சமாதானம் தெரிவிக்கிறாரு. இப்ப எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழ்படுகால் தொடங்கி பாசல் வைக்கணும். அதுல பெரியாழ்வார் தான் எப்படி பற்றாரு அப்படின்னு சொல்றார் அப்படின்னு வச்சுட்டா என்ன? இது வரைக்கும் என்னதான் பார்த்தோம், வெளியிலிருந்து உள்ள வராலும் யார் வரா? அனன்ய பிரயோஜனபரர்கள் பகவல்லாபார்த்தி. அவ என்ன பண்ற? வெளியிலிருந்து உள்ள வரவாதான் எந்தை தந்தை தந்ததம் மூத்தப்பன் எழுபடுகால் தொடங்கி வந்து வழிபடி ஆட்சிகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரான்னு இத்தனை நம்ம பார்த்தோம். உடனே ஒருத்தர் விசாரம் பண்றார், ஏன் சுவாமி இந்த வார்த்தையை பெரியாழ்வார் சொன்னான்னு சொன்னா என்ன தப்பு? எனக்கு அப்படின்னு எனக்கு 7 தலைமுறைகளாக இந்த கைங்கரியம் விக்னகாமாக நான் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பெரியாழ்வார் சொன்னதா வச்சுட்டா என்ன? ஏன் உள்ள வருவதான் இப்படி சொல்லணுமா? அதனால ஏன் சொல்லணும்? பெரியாழ்வாரை சொல்லலாமே. பெரியாழ்வாரு தன்னை சொல்லிக் கொள்வதாக சொன்னா என்ன அப்படின்னு கேட்டு அதுக்கு சமாதானம் தெரிவிக்கிறா பாருங்க, சிவா தெரிவிக்கிறா பாருங்க. என்ன இப்ப ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவாலும் தங்கள் தங்கள் பெருமையை தாங்களே சொல்லிப்பாரான்னு சொல்லிக்க மாட்டான். நைச்சான சந்தானம் பாவிக்கணும். ஆனா இவா சொல்லிக்கிறான்னா இதுல 2 விதத்துல. முதலித்தவருக்கு நம்ம பார்த்தது, வெளியில இருக்கிற பகவல்லாபார்த்தியான அனன்ய பிரயோஜனபரல் உள்ளவரா. அவ உள்ள வர்றதுக்கு முன்னாடி தங்கள் பெருமையும் தம்ம சொரூபத்தையும் சொரூபத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய அனுஷ்டானத்தையும் சொல்லிக் கொண்டு வரான்னு நம்ம பார்த்தோம். இப்ப உடனே வியாக்கியாத்தா என்னத்தை நம்ம விசாரிக்கிறார்? ஒண்ணுமில்ல சுவாமி, இதே வெளியில இருக்கிறவ அனன்ய பிரயோஜனம் பகவல்லாபார்த்தி தான் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டு வரான்னு ஏன் சொல்லணும்? பெரியாள் வரை எனக்கு இந்த மாதிரியான தன்மை இருக்கு, நான் 7 தலைமுறைகள் எனக்கு குற்றம் கிடையாது, அப்ப பெரியாள் வரை சொல்லிக்கிறான்னு சொன்னா என்ன சுவாமின்னா சொல்ல முடியாதுன்ற வியாக்கியாதான். ஏன் சொல்ல முடியாதுன்னா இது 3ஆம் பாட்டுல அவர் சொல்லிட்டாருன்ற.
தன்னுடைய பெருமையை 3ஆம் பாட்டிலே சொல்லிட்டார். சொன்ன விஷயத்தை மறுபடியும் சொன்னா புனருக்தி தோஷம் வரும். இது ரொம்ப முக்கியம். சொன்ன விஷயத்தை மறுபடியும் சொன்னா புனருக்தி தோஷம் வரும். அதனால இப்ப அவரு சொல்ல மாட்டாருங்க. 3ஆம் பாட்டில சொல்ல வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்பின் கூடாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் 7 படிப்பிலோம். 7 தலைமுறைகளாக எங்களுக்கு பழிப்பு இல்லை. 3ஆம் பாட்டை தெரிவித்து தரணும். பெரியாழ்வார் தெரிவித்தாருன்னு 3ஆம் பாட்டிலே. அப்ப 3ஆம் பாட்டிலே தன்னுடைய பெருமையை பெரியாழ்வார் தானே சொல்லிக் கொண்டபடியாலே மறுபடியும் இப்ப 6ஆம் பாட்டிலே தன் பெருமையை தானே சொல்லிக் கொண்டால் புனருக்தி தோஷம் வரும். சொன்னத்தையே திருப்பி சொல்லக்கூடிய தோஷம் வரும். அதனால திரும்ப சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னார். சொல்ல மாட்டார் அப்படின்னா சொன்ன விஷயத்தை மறுபடியும் சொல்ல மாட்டார் சொன்னார். உடனே ஒருத்தர் என்ன பண்ணார், அப்படியா சுவாமி, அப்பன்னா பாசுரத்துல வரக்கூடிய சப்தங்கள் அந்த சப்தத்தை மறுபடியும் 2வது போட மாட்டேன்னு சொல்றேன் அதுதானே? அப்படி அர்த்தம் இல்லை. எதுக்கு அவர் கேட்கிறாருன்னா, இப்ப பாசுரத்துல கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா இந்த சப்தங்கள்லாம் வந்துடணும். அங்கங்க வந்துட்டே இருக்கும். அப்ப சுவாமி போன பாசனத்துல வந்தது, மறுபடியும் இந்த பாசனத்துல வந்துட்டு இருக்கு, புனருக்தி தோஷம். சொன்னதை திருப்பி சொல்லிட்டு சொல்லணும், புனருக்தி தோஷம். அப்ப நிறைய தடவை வந்துட்டு நீங்க தான் சொன்னேன், 2வது தடவை வந்துட்டுன்னா புனருக்தி தோஷம்னு சொல்லிடா அப்படின்னு சொல்லமான்னா அப்படி அர்த்தம் இல்லை. திருநாமத்தை எத்தனை தடவை வேணா சொல்லலாம். திருநாமத்தை நாம சங்கீர்த்தனம் பண்றோமோ எத்தனை தடவை வேணா சொல்லிட்டே இருக்கலாம். அது புனருக்தி தோஷம் ஆகாது. ஏன்னா இது புனருக்தி தோஷமா ஆகாது. ஏன்னா குதர்க்கமா அங்கங்க சில கேள்வி எல்லாம் கேட்கணும்பா. ஏன்னா குதர்க்கத்துக்கு ஆளே குறைச்சல் இல்லை. எதை வேண்டுமானாலும் எந்த இடத்துல வேண்டுமானாலும் கேள்வி கேட்டு இருப்பா இல்லையா? திருநாமம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், எந்த நிலையில வேண்டுமானாலும் வரலாம், எத்தனை தடவை வேண்டுமானாலும் வரலாம். அதுல ஒன்றும் புனருக்தி தோஷமே கிடையாது. ஆழ்வார் நிலை. அப்ப ஒவ்வொரு திருநாமத்தையே ஒரே பாட்டிலேயே 4 தடவை சொல்லணும். எந்த தவறும் கிடையாது. 4 தடவை தாராளமா சொல்லலாம். ஆக மற்றவை எதுவா இருந்தாலும் சரி, திருநாமத்தை தவிர மற்ற எதுவா இருந்தாலும் சொன்ன விஷயத்தை மறுபடியும் சொன்னா அது புனருக்தி தோஷம் வரும்னு. சரி சுவாமி, திருநாமத்து கிடையாதா? கிடையாது. 2வது தேவையில்லாம இவன் 2வது தடவை அந்த சப்தத்தை போடவே மாட்டான். தேவையில்லாம 2வது சப்தத்தை அப்படின்னா தேவை இருக்கணும். 2வது சப்தம் போட்டபடியால அதுக்கு அர்த்தங்கள் மாறணும், அல்லது அதுக்குண்டான வேறொரு வியாக்கியானம் இருக்கும்படியான ஒரு தன்மை இருக்கணும். அப்பதான் 2வது தடவை போடுவா. இப்ப 2வது தடவை போட்டுக்கணும் என்ன ஆயிடுத்து? புனருக்தி தோஷம் வந்துன்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்ல, 2வது தடவை யாராவது போட்டாலே அதை நம்முடைய பூர்வாச்சாரர்கள் தெளிவுபடுத்திடுவா. எதுக்காக இந்த மாதிரி ஒரே சப்தத்தை 2வது போட்டு தெளிவுபடுத்துறா இல்லையா? ஆனா கீழே வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொன்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் 7 படிப்பிலோம் அப்படின்னு ஏற்கனவே அவர் எங்களுக்கு பழிச்சொல் கிடையாது, தங்களுடைய பெருமையை சொல்லிட்டாரணும். ஆதலால் ஆழ்வார் தன் சொரூபத்தை 3ஆம் பாட்டில் சொல்லப்பட்டபடியாலே 6ஆம் பாட்டில் சொல்கிறார்கள் எடுக்க தேவையில்லை. புனருக்தி தோஷம் வரும், அதான் எடுக்க தேவையில்லை. ஏன்? கீழே சொல்லிட்டார். 3ஆம் பாட்டிலே 7 படிப்பிலோம் சொல்லபடியால எடுக்க தேவையில்லை. சரி சுவாமி, சரி இதை நாங்க ஒத்துட்டோம். கேள்வி என்னவென்னா வந்து பாருங்க, இதை நாங்க ஒத்துட்டோம். சரி இப்ப ஒண்ணு பண்ணுவோம். இப்ப அனன்ய பிரயோஜன பரவல் தானே இப்ப உள்ள வந்துட்டு இருக்கு. அவனா பகவல்லாபார்த்தி உள்ள வந்துட்டு இருக்காரு இந்த 6ஆம் பாட்டுல. ஒருவேளை பகவல்லாபார்த்தி வரல, இப்ப பிரயோஜனாந்த பரர்கள், அதாவது கைவல்யார்த்தியோ ஐஸ்வர்யார்த்தியோ அந்த பிரயோஜனாந்த பரர் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா, அவ இப்படி சொல்லிட்டு வரான்னு வச்சுப்பாங்க. தந்த தந்த தந்தை தந்ததம் மூத்தப்பன் எழுபடியால் தொடங்கி வந்து வடிவடியா செய்கின்றோம். ஏன்னா ஏமாத்துறதுக்காக. எதுக்காகனா நாங்க இப்படி இருந்தோம், நாங்க இப்படி இருந்தோம், இப்படிதானோம் அப்படின்னு ஆழ்வார்த்த 3 பேரை அழைச்சாரணும். பகவல்லாபார்த்தி, கைவல்யார்த்தி, ஐஸ்வர்யார்த்தி 3 பேரை அழைச்சிருக்காரனோ. அப்ப பிரயோஜனாந்த பரரும் உள்ள வரலாமோனோ. பிரயோஜனாந்த பரர்னா யாரு? ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி. அனன்ய பிரயோஜன பரர்னா யாரு? பகவல்லாபார்த்தி. அவனும் உள்ள வரலாமோனோ. அப்ப பிரயோஜனாந்த பரணும். அதில் யாரோ ஒரு பிரயோஜனாந்த பரன் என்ன பண்ணா, வேணுமென்று
இந்த பாட்டை பாடுறான். எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வடிவ வழி ஆட்சி என்று பொய் சொல்லிட்டு உள்ளே வரான். பொய் சொல்லிட்டு உள்ளே வரான். ஏன்னா வேணுமென்னு ஆழ்வார் போட்டில் வரணும் என்பதற்காக இப்படி ஒருவேளை பாட்டை சொல்லிட்டு வரணும் என்று அடுத்த கேள்வி கேட்டு சமாதானம் சொல்ல போனோம். ஏன்னா இந்த பாட்டு அனன்ய பிரயோஜனப்பரனுடைய பாட்டு, அப்படின்னா பகவல்லா பாட்டுடைய பாட்டு. முதல்ல சொன்னது பெரியாழ்வார் பாடி இருப்பாரான்னா கிடையாது. ஏற்கனவே 3ஆம் பாட்டுல சொன்னபடியால புனருக்தி தோஷம் வர பெரியாழ்வார் சொல்லணும்னு முடிச்சாச்சு. அடுத்த சந்தேகம் என்னன்னா, சரி பெரியாழ்வார் சொல்ல வேண்டாம் சுவாமி, அனன்ய பிரயோஜனம் வந்தான்னு ஏன் சொல்லணும்? பிரயோஜனாந்த பரம் இருந்தா சொல்லணும். போய் சொல்லிட்டு வந்தா சொல்லலாம்னா சொல்லலாம். ஆனா இந்த வார்த்தை பிரயோஜனாந்த பரம் சொல்லக்கூடிய வார்த்தையே இல்லையே. ஏன்னா பிரயோஜனாந்த பரம் சொல்லக்கூடிய வார்த்தையே கிடையாது. ஏன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வடிவடி ஆட்செய்கின்றோம். எந்தை தந்தை தந்தை தந்ததம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வடிவடி ஆட்செய்கன்னு தெரியலையா? இந்த சத்தம் போட்டுக்கா இல்லையா? அப்பன்னா அவன் மனசு திரும்பி வந்திருக்கானோ. இப்ப என்னைக்குமே கைவல்யார்த்தியோ ஐஸ்வர்யார்த்தியோ பகவல்லாபார்த்தியா வரான்னா என்ன சாமானியம் ஒருவாள வரமாட்டார். மனசு திரும்பி வருவாரணும். எப்ப மனசு திரும்பி வருவாளோ வந்தவா இந்த மாதிரி அடிப்படை நிலை சொல்லுவானா. ஆழ்வார் 3 பேர் கூப்பிட்டது நியாயம்தான். 3 பேர் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டதுல முதல்ல இருப்பவன் உண்மையாக வந்துடுவான். முதல்ல இருப்பவன் யாரு? பகவல்லாபார்த்தி. அவன் உண்மையா வந்துடுவான். ஆனா அடுத்த 2 பேரும் மனசு திரும்பி வரணும் போகணும். அடுத்த 2 பேர் யாரு? கைவல்யார்த்தி ஐஸ்வர்யார்த்தி. அவ 2 பேரும் மனசு திரும்பி வரணுமா? மனசை திருந்தாமல் இருந்தா ஆழ்வார் கோட்டி வரமாட்டான். நாமளே காலட்சேபம் வரும். காலட்சேபம் கேட்கணுன்ற விருப்பம் இருந்தா தான் வர முடியும். விருப்பமே இல்லை, ஏதோ சொல்லிட்டு இருக்காரு சுவாமி 1.5 மணி நேரம் இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சிட்டு போயிருந்தா வரமாட்டாங்க. அப்ப விருப்பம் இருக்கணும். விருப்பம் இருக்கிறதோடு மட்டும் இல்ல, அதன் மேல ஒரு பிரீத்தி இருக்கணும். அப்பதானே வரும். அதே போல என் பிரீத்தி இருந்து விருப்பம் இருந்து மனசை திருந்தி வரணுமோனோ. மனசை திருந்தி வந்து ஆழ்வார் கோட்டில் அப்ப திருந்தா ஆழ்வார் கோட்டுக்கு வரமாட்டான். ஆனா முதல்ல அடிப்படையா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். யாரு பகவல்லாபாத்திய உள்ள வராலோ அவ மனசை திருந்தா உள்ள வர முடியும். சரி சுவாமி, இந்த இடத்துல பாருங்க, ஏமாத்திட்டு உள்ள வரவனை வச்சு இங்க பேச்சு கிடையாது. சில பேரை ஏமாத்தின, ஆமா சுவாமி நானும் வரேன், நீனும் போறேன், நானும் வரேன் அப்படின்னு ஏமாத்தின் உற பத்தி இங்க பேச்சு கிடையாது. மனசை திரிந்து உள்ளவரை பத்தி அடி இங்க பேசிட்டு இருக்க. சரி, திரிந்து வந்தவனாக இருந்தாலும் அவன் பல்லாண்டு பாடுகிற கோட்டுன்னு சொல்லிக் கொள்வானே தவிர என்ன சொல்லுவான்? திரிந்தினவன் பொய் சொல்லுவானா சுவாமி? சுவாமி இங்க அவர் என்ன சுவாமி பொய் சொன்னாரு? எந்த தந்த தந்தை தந்ததம் மூத்தப்பன் எழுபடிகால் தொடங்கி வந்து வழி வழியா செய்கின்றோம், அது பொய்யான்னா? ஆமா, பிரயோஜனாந்த பரர் இந்த வார்த்தையை சொல்லி வந்தா அவன் தெரிஞ்சுதான் வந்திருக்கணும். கொஞ்சம் நன்னா இதை கேளுங்க. எக்ஸலண்டான அவதாரிகள் வச்சிருக்கார் பெரியவாச்சான் பிள்ளை. அவன் திரிஞ்சுதான் உள்ள வந்தான். திருந்தியாச்சானாலே அவன் பொய் சொல்ல மாட்டான். சரி சுவாமி அது தெரியாது. அவன் இங்க என்ன பொய் சொன்னான்? என்ன பொய் சொன்னான்னு பாருங்க. ஏன்னா ஆழ்வார் கோஷ்ல சேர்க்கணும் போனோம். ஆழ்வார் கோஷ்ல சேர்க்கணும்னா பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னா, இந்த சப்தம் எப்படி இருக்கு? எந்தை தந்தை 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 மூத்தப்பன் எழுபடிகால் தொடங்கி வந்து வடிய விடியாட்சின்னு இருக்கணும். அப்பனா அவன் இத்தனை நாளா 7 தலைமுறைகா அவன் பகவல்லாபார்த்திய இருந்து கைங்கரி பண்ணினானா? அது அனன்ய பிரயோஜன மரர் தான் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இவ 2 பேரும் பிரயோஜனாந்த மரர். எந்த 2 பேர்? கைவல்யார்த்தி என்ன ஐஸ்வர்யார்த்தி என்ன? இவ இருவருமே பிரயோஜனாந்த மரர். அந்த பிரயோஜனாந்த மரரா இருக்கச்சே இவன் என்ன பண்ணினா, இத்தனை நாள ஐஸ்வர்யார்த்தியா இருந்தான். இத்தனை நாள ஐஸ்வர்யார்த்தியா இருந்து இப்ப பகவன் லாபார்த்திய வந்திருக்கான். இப்ப பகவன் லாபார்த்திய வந்திருக்கானோ, வந்தவன் நான் 7 தலைமுறையா பகவத் கைங்கரியம் பண்ணிருக்கேன்னு சொல்லுவானா? சொல்லத்தான் முடியுமா? சுவாமி நேற்று வரைக்கும் ஐஸ்வர்யார்த்தியா இருந்திருக்காரு சுவாமி. அவரு இன்னைக்குதான் உள்ள வராரு. இன்னைக்குதான் பகவன் லாபார்த்தியா வந்துட்டு இருக்காரு. அப்ப இன்னைக்குதான் பகவன் லாபார்த்தியா வந்துட்டு இருக்காருன்னா அப்ப அவருக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா இந்த ஜென்மத்தில்தான் அவனோட மனசை திரிஞ்சு வந்திருக்கான். இந்த ஜென்மத்தில் மனசை திரிஞ்சு வந்திருக்கானாலே அப்ப என்னமா சொல்ல முடியும்? எந்தை தந்தை தந்தை மூத்தப்பன் எழுபடிகால் தொடங்கி வந்து வடிவடியா செய்கிற அந்த வார்த்தை சொன்னா பொய் சொன்னா பாருங்க.
பொய் சொன்ன மாதிரி நம்ம பொய்யாடில. அதனால பிரயோஜனாந்த பலனுடைய பாசனமாக இது இருக்காது. அவ பொய் சொல்ல மாட்டான். ஏன் திருந்திட்டானோ, நம்ம எப்ப திருந்தினானோ அந்த பொய் சொல்ல மாட்டான். அதனால இந்த பாசுரம், இந்த பாசுரம் ஐஸ்வர்யார்த்தி பாசுரமா இருக்க முடியாது. ஐஸ்வர்யார்த்தி பாசுரமா இருந்தா என்ன தெரியுமா சொல்லிருமா, ஏழ்படிகால் தொடங்கி அப்படின்னு பாசுரத்தில் இருக்கணும். எந்த தந்தை தந்தை மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழிவழி ஆட்சிகின்றோம் இல்லையா, அந்த ஏழ்படிகால் தொடங்கி பாசுரத்தில் இருக்கணும். அந்த சப்தத்தை அவன் சொல்ல மாட்டான். அப்படின்னா நான் வந்தேன் கைங்கரியம் பண்ணிருக்கேன், நான் வந்து கைங்கரியம் பண்ணிவிடேன், நான் இதை வச்சுட்டு கொள்ளணும். அப்ப ஆழ்வார்கோட்ல எப்ப சேர்ந்தானோ இது பொய் சொல்ல மாட்டான். அப்ப மனசு உண்மையா மாறிட்டானோ திருச்சிட்டானோ அப்படியே வந்திருந்தாலும் என்ன சொல்லுவான், ஏழ்படிகால் தொடங்கின்னு சொல்ல மாட்டான். அடியேன் பாட வந்தேன், அடியேன் மங்களாசாசனம் பண்ண வந்தேன். அப்ப ஐஸ்வர்யாக்கு என்ன சொல்லுவான், அடியேன் பாட வந்தேன்னு சொல்லுவான், அடியேன் மங்களாசாசனம் பண்ண வந்தேன்னு சொல்லுவானே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தந்தை தந்தை ஏழ்படிகால் தொடங்கி சொல்ல முடியுமானா சொன்னா தப்பா போறது, பொய். பொய்யா இருக்கணும், அவன் பொய் சொல்ல மாட்டான், பொய் சொல்ல. ஆகையால் இதை ஆழ்வார் சொல்வதாக வைத்துக் கொள்ள முடியாது. அதே போல பிரயோஜனாந்த பரராக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யாத்தை சொன்னதாக வைத்துக் கொள்ள முடியாது. அப்ப இந்த பாசனம் யாருக்கு, பகவன் லாபார்த்தி என்று சொல்லக்கூடிய அனன்ய பிரயோஜன பரனுக்கு. எக்ஸலண்டான அவதாரி. ஏன்னா இந்த பாட்டு ஏன் சுவாமி அவருக்கு சொல்லணும், அனன்ய பிரயோஜன பரரா பகவன் லாபார்த்தி இந்த பாட்டு ஏன் சொல்லணும்னா அவன் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவனுடைய தலைமுறை 7 தலைமுறையா இந்த கைங்கரத்தில் ஈடுபட்டு இருக்கு. அப்ப ஐஸ்வர்யார்த்தி ஈடுபடல. அப்ப ஆழ்வார பெரியாழ்வார சொல்லாம சொன்னே அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, 3ஆம் பாட்டுல சொல்லிட்டாரு. வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரில் வந்து மண்ணும் மனமுன் கொன்மின் கூடாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் பகுதலுட்டும் ஏழாட்காலம் படிப்பிலோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரோ. சொன்னபடியாலே இது ஆழ்வார் பாடின பெரியாழ்வார் பாடின பாட்டும் கிடையாது, அதே போல பிரயோஜனாந்த பரனுடைய பாட்டும் கிடையாது. யாருடைய பாட்டு, அனன்ய பிரயோஜன பரராக இருக்கக்கூடிய பகவன் லாபார்த்தின பாட்டு. அப்ப ஏழாட்காலம் என்று உள்ளது. அது நிஜத்திலே ஏழ்படிகால் கைங்கரியம் பரிணாமம் கொள்ளத்தாக இருக்கணும். அது யாராக இருக்கிறாங்கன்னா அனன்ய பிரயோஜன பரர்கள். இப்ப இந்த பாசுரத்தை சொல்லிட்டு உள்ளே வரா, இப்ப உள்ளே வரான்னு நாம அர்த்தம் பண்ணி கொள்ளணும். ரெண்டு சாதிகள் உள்ள அந்த பாசத்தை உள்ளே வர அர்த்தம். ஆக உள்ளே வருவர்கள் என்ன நினைச்சிருக்கா, தாங்கள் யார், என்ன பாருங்க, தாங்கள் யார் என்று தகுந்த கைக்கரிய விருத்தி. தாங்கள் யாருன்னு சொல்லிட்டு வரா. அவ பகவானுக்கு சேஷமாக இருப்பது சொருபம், அந்த சேஷத்துக்கு தகுந்த கைங்கரிய விருத்தி. பகவானுக்கு சேஷமாக இருப்பது அந்த சேஷத்துக்கு தகுந்த கைங்கரிதை. அப்பனா சொரூபம், சொரூபானுரூபமான விருத்தி தான் ரொம்ப முக்கியம். சொரூபம், இந்த சப்தங்களை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். சொரூபம் சொரூபானுரூபமான விருத்தி அப்படின்னா, சொரூபம்னா இயற்கையான தன்மை, சேஷத்தை மறந்து. சொரூபானுரூபமான விருத்தினா அந்த சொரூபத்துக்கு தகுந்த கைங்கரியம். தகுந்தா என்ன கைங்கரியம், பல்லாண்டு பாடுதல், மங்களாசாசனம் பண்ணுதல், அதான் அந்த விருத்தின்னு தான் சொல்வார். இப்ப என்ன பண்ணணும், நாம் இந்நான் பகவானுக்கு அடிமை. அடிமைன்னு தெரிஞ்சுட்டா அனுஷ்டானம் எப்படி இருக்கணும் என்றால் கைங்கரியமா இருக்கணும். என்னைக்குமே அடிமைன்னு வந்துட்டாலே அது எப்படி இருக்கணும், கைங்கரியமா இருக்கணும். இப்ப சில பேர் என்ன பண்ணுவா, அடிமைன்னு சொல்லுவா, இவருக்கு பண்ணணுமாக்கும், எதுக்கு சுவாமி பண்ணணும் அப்படின்னு இல்லையா. அப்ப அடிமையான தன்மை அவ ஒத்துக்கலைன்னு அர்த்தம். அப்படின்னு கட்சியே அப்ப சேஷத்துவம் சொரூபம், அந்த சேஷத்துக்கு அனுகுணமாக கைங்கரிய விருத்தி என்பது இந்த ரெண்டையும் சேர்த்து பாசுரத்தை சொல்லிட்டு வரா. சேஷத்துவம், சேஷத்துக்கு அனுகுணமாக சேஷத்து விருத்தி. சேஷத்துவம் இது எந்த தந்த 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 மூத்தப்பன் ஏழ்வழிகால் தொடங்கி வந்து வழிவழியாட் செய்கின்றோம். அந்த சேஷத்த விருத்தியை சேர்ந்து இந்த பாச சொல்லிட்டு வரா. அப்ப சொரூபத்தையும் சொரூபானுரூபமான விருத்தியும் சொல்லுண்டு உள்ளோ வாருங்கள் உள்ளே வாருங்கள் அழைத்துக் கொள்கிறார். வாருங்க உள்ளுங்கள் வாருங்கள். அப்படிப்பட்ட ஏழாட்காலம் பணிப்பிலோம். இது 3ஆம் பாட்டு. ஏழாட்காலம் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர் வாழ் இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று கீழே பாடினாரணும். ஆனா இப்ப
ஏழாட்காலம் பழிப்பிலோ அப்படின்னு பிரயோஜனாந்த சொல்ல முடியாது. ஆனா வாழாட்பட்டு நின்று பாசுரத்துல அனன்ய பிரயோஜன பலன் தான் அழைக்கிறார். இருப்பினும் நாங்கள் ஏழாட்காலம் பழிப்புலம் என்று பிரயோஜனாந்த பலன் சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளணும். எங்கள் கோட்டிக்கு இருக்கும் ஏற்றம் உங்கள் கோட்டிக்கு இல்லை என்றார். எங்கள் கோட்டிக்கு என்ன பிரயோஜனாந்த பரராக நீங்கள் கைங்கரியம் பண்ணாமலே வாழ்கிறீர்கள். பிரயோஜனாந்த பரன் கைங்கரியம் பண்ணியிருக்காள பண்ணலையே, இப்பதானே மாற போறோம். ஐஸ்வர்யார்த்தியா இருக்காரு மாற போறான்னு. ஆனா அனன்ய பிரயோஜன பரர்கள் 7 ஜன்மங்களாக 7 தலைமுறையாக கைங்கரியம் பண்ணிருக்காளையா. அப்ப எங்களுக்கு எங்க குலத்துக்கு எங்க கோட்டிக்கு இருக்கக்கூடிய பெருமை உங்க கோட்டிக்கு இல்லை. யாரை பார்த்து சொல்றாரு? பிரயோஜனாந்த பரரை பார்த்து தெரிவிக்கிறார். அதனால நீங்க கைங்கரியம் பண்ணாம வாழ்க்கைய அனன்ய பிரயோஜனம் அல்ல. எங்கள் கோட்டிக்கு ஏழாட்காலம் பழிப்பு கிடையாது. பழிப்பிலோம் என்று 7 ஜன்மங்களுக்கு பழிப்பு, அதாவது குற்றமே இல்லை. என்ன குற்றம் இல்லைன்னா ஏதோ தப்பு பண்ணியிருக்கா போட்டுக்கோமே. அப்ப எந்த தப்பு பண்ணலேன்னு அர்த்தம் இல்ல. கைங்கரியம் பண்ணாம இருந்தாலே குற்றம். நான் பகவான் சேஷி, நான் சேஷபோதன், பகவான் சேஷி, நான் சேஷபதன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல. அந்த சொரூபத்துக்கு அனுகுணமாக கைங்கரிய விருத்தி இருக்கணும். சில பேர் சொல்லுவா பகவான் தான் சேஷி, நான் தான் தாசபோதன் சொல்லிட்டே இருப்பா. சுவாமி தாசன் தாசன் சொல்லிட்டு இருக்க சுவாமி, ஏதாவது கைங்கரியம் பண்ணியல சொல்லிடுறதே கைங்கரிய சுவாமின்னு சொன்னது கைங்கரியம் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்கு மேல அதை அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரணும். வாச்சிகமாவது இருக்கணும், காய்கமாவது இருக்கணும், மானசீகமாவது இருக்கணும். பிரதான மானசீகம். மானசீகம் இல்லைன்னா வாச்சிகமோ காய்கமோ வராது. அப்ப இந்த 3 இருக்கணுமோன்னு அதான் தெரிவிக்கிறாரு. அதனால இப்ப ஏழாட்காலம் பழிப்புலாம் சொல்லிட்டு எந்த குற்றமே இல்லைன்னு கைங்கரித்து இருக்காளியா. இனி அவ உள்ள வந்து புகுறா. அவெல்லாம் கூப்பிடுறாரு, வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. அதனால் இந்த பாட்டு யாருடையது? அனன்ய பிரயோஜன பரர்களுடைய பாட்டு. அப்ப என்ன யாரு? பகவல்லாபார்த்தி, வேற எதுவும் இல்ல. அனன்ய பிரயோஜனம் பகவல்லாபார்த்தி அவளோட பாட்டு. இப்ப உள்ள வரார்கள் இல்ல, உள்ள வந்தவா யாரு? அனன்ய பிரயோஜன பரர்கள். அவர்கள் தங்கள் கோட்டிக்கு உண்டான வைபவத்தை சொல்லிட்டு உள்ள வரா. சரி சுவாமி, வைபவம் வைபவம் என்ன வைபவம் சொல்றா? எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழிபடி ஆட்செய்கின்றோம்னு அவ கோட்டிக்குண்டான பெருமையை சொல்லே வரா. இவர்கள் அப்ப அவர்கள் இருக்கக்கூடிய பெருமை இதுதான் அவருடைய பெருமை. இப்ப நாம ஒரு சொல்லுவோம், இப்ப நாமே எங்கேயா ஒரு பெரிய கோஷ்டிக்கு நிறைய கூட்டங்கள் இருக்க வச்சுக்க, அந்த இடத்துக்கு போயிட்டோம். ஒரு கல்யாணத்துக்கு போறோம், இல்லை ஒரு விழாவுக்கு போறோம். எல்லாம் லௌகீகமான விழா, இல்ல இந்த மாதிரி விழா இல்லை, வைதிகமான விழா இல்லை, லௌகிகமான விழாக்கு நமக்கு போனோம் வச்சுக்கேன். அங்க வந்தவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சில பேருக்கு தெரியாதனும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி பண்ணணும். இவர் என்னார், இவர் என்னார் அறிமுகப்படுத்தினா இன்னார் இவரா 10 கோடி அதிபதிங்க, ரொம்ப பெரிய வனக்காரர், நல்லா இருக்கார், அண்ணா இந்த மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்றார். இன்னார் பார்த்தா இவரா, இவர் அதை விட தேவைங்க 50 கோடி அதிபதி அப்படின்னு தெரிவிக்கிறாரையா. அப்ப இன்னார் இவ்வளவு பெரிய வியாபாரி, இன்னார் இவ்வளவு பெரிய பெரிய மிராஸ்தார் அப்படின்னு சொல்லிக்கிறாரனோ. இன்னார் இத்தனை படிச்சிருக்கார், இன்னார் இத்தனை தூரம் காரியம் பண்ணிட்டு இருக்கார், இன்னார் இவ்வாறு கலந்து பண்ணிட்டு இருக்கார், இன்னார் இப்படி ஓடிட்டு இருக்காரு, இன்னும் சொல்ற மூலம். அத போல இப்ப வர்றவாள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கா? எங்க பெருமை எதுன்னு நாங்களே சொல்லிக்க வேண்டாவா? உங்களுக்கு எல்லாம் எத்தனை பெருமை இருக்கலாம், ஆனா எங்களுக்குள்ள ஒரே ஒரு சொத்து இருக்கு. உங்களுக்கு என்ன வேணா பெருமை இருக்கலாம், எங்களுக்கு ஒரு சொத்து இருக்கு. என்ன சொத்து? எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் எழுபடிகால் தொடங்கி வந்து வழிபடி ஆட்செய்கின்றோம்னு. அது என்ன சுவாமி, லௌகிகமாய் ஒரு கூட்டத்தில் பண்ணா அவ தங்கள் பெருமையை சொல்லிக்கிறார், அந்த மாதிரி சொல்லிப்பால. ஆனா அவதை போலதான் இவரும் தற்பெருமை உடையவர்களா? ஏன்னா இந்த வைபவம்லாம் இவாளுக்கு இருக்கிறதா சொல்லிட்டு உள்ள போறாகணும். இந்த மாதிரி என்ன சொல்ற? அப்ப நாம எங்கேயோ ஒரு கூட்டத்துக்கு போனோம், அந்த கூட்டத்துல அவரவர்கள் தங்கள் பெருமையை சொல்லி அறிமுகப்படுத்துகிறார்கள். அதே போலதான் இவாளம் போல் இருக்கு அனன்ய பிரயோஜன பரர்கள், பகவல்லா பார்த்தி. அப்பனா எங்களை போல நாங்களாம் லௌகீகர்கள். இந்த லௌகீகர்களை போல பகவல்லா பார்த்தி அது அர்த்தம் இல்லை. ஆனா லௌகிகர்களும் தங்கள் பெருமையை சொல்லிக்கிறார். அதே போல அனன்ய பிரயோஜனபரராக இருக்கக்கூடிய இப்ப இந்த பகவல்லாபாத்தியும் தங்கள் பெருமையை சொல்லி உள்ள புகுறா. இப்ப இந்த மாதிரி போலாமா சுவாமி? பெரிய கேள்வி.
அவதான் லௌகிக்கால். அவ அவ பிரயோஜனாந்த பரர். பிரயோஜனாந்த பரர் ஆனபடியால அவ தங்கள் பெருமை தானே சொல்லிப்பா. இவதான் அனன்ய பிரயோஜன பரராச்சே, பகவானை தவிர மத்தொன்னு கணிசிக்க மாட்டாளே. அப்படி இருக்கச்சு இவ என்ன சொல்லுவோம்? நாங்க ஒண்ணுமில்லை, நீசனேன் நிறவொன்றுமில்லேன், என்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே அப்படின்னு தன்னை தாழ விட்டு கொண்டு என்ன போல மோசமானவன் கிடையாது இங்க நிலையில சொல்லிட்டு இருக்கிறது விட்டுட்டு, எங்களுக்கு இத்தனை பெருமை, நாங்க இத்தனை பேர் இத்தனை பெருமை அப்படின்னு சொல்லலாமான்னு ஒரு கேள்வி கேட்டுன்னு அதுக்கு சமாதானம் இருக்கு. ஆச்சரியமான என்ன சமாதானம்னா, ஏன்னா சாமானியமா சாத்விகனா இருந்தான்னு வச்சுக்கேன், சத்தகத்தோடு இருந்தான்னா தன் பெருமையை பேசிக் கொள்ளப்படவே படாது. சில சுவாமிகள் இன்னைக்கு இருக்கா, சில சுவாமிகள்லாம் நல்ல கரதலமாக நல்ல வித்யுத் நல்லா கையில இருக்கும், வித்யுத் நல்லா கையில இருக்கும். அத்தனை வித்யுத்தும் கையில இருந்தாலும் என்ன பண்ணுவான்னா, அந்த கையில இருக்கக்கூடிய வித்தியை வைத்துக் கொண்டு அவ தங்கள் பெருமையை பறைசாற்றுவதற்காக ஏதாவது பேசுவான்னா பேச மாட்டான், வாயை பொத்திட்டே இருப்பான், வாயை பொத்திட்டே இருப்பான் இன்னும் உண்டு. ஆனா சாத்துகனுக்கு உண்டான தன்மை. இப்ப இவெல்லாம் சாத்விகள் தானே, யாரு அனன்ய பிரயோஜனம் வராது. ஏன்னா சாத்விகனா இருந்தா தான் பகவன் லாபார்த்தியா இருக்க முடியும். சாத்விக சத்தை இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஆத்ம பிரசம்சை பண்ணுவது தப்பு. தன்னை தானே புகழ்ந்து கொள்வது அது ரொம்ப தப்பு. ஆத்ம பிரசம்சைன்னு பேரு. ஆத்ம பிரசம்சை பண்ணிக்கொள்வது தப்பு. இது ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். யயாத்தின் ஒரு ராஜா, அந்த யயாத்தின் ஒரு ராஜா என்ன பண்ணா, சொர்க்கத்துக்கு போகணும். ஜோஜிட்டோமோ சொர்க்க காம எஜேத்த, ஜோஜிட்டோமோ சொர்க்க காம எஜேத்தன்னு என்னென்ன யாகங்கள் உண்டு அந்த யாகங்கள்லாம் பண்ணி நேர சொர்க்கத்துக்கு கிளம்பியாச்சு. இந்திரனை குறித்து தபஸ் பண்ணினா அந்த இந்திரனுடைய அனுகிரகத்தாலே இந்திர பதவி அடைந்தான், இந்திரனுடைய பதவி அடைந்தான். ஆனா அங்க போய் சொர்க்கத்துல போயிட்டு இந்திரனுடைய ஆசனம் இருக்கணும், இந்திரனுக்கு ஒரு சீட்டு இருக்குமோன்னு ஆசனம், அதுக்கு பக்கத்துல இந்த யயாத்தி உட்காரணும், அதுக்கு பக்கத்துல இந்த யயாத்தி உட்காரணும். ஆனா இந்திரனுக்கு இது பிடிக்கல. இந்திரியா நான் யாரு, கீழே இருக்கான், இந்த பூலோகத்தில் இருக்கான் யயாத்தின் ராஜா, நாம் பூபூபவகா சுவகா என்று சொல்லக்கூடிய 3 லோகத்துக்கு அதிபதி, அவர் கீழே இருக்கிற லோகத்துக்கு மட்டும்தான் அதிபதி. அதுவும் சாமானியப்பட்ட மனுஷ ஜாதி, நான் தேவ ஜாதி. அப்படி இருக்காச்சு எனக்கு சமானமா உட்காரலாமா? அவனுக்கு பொறுக்கல முதல்ல. ஏன் நானா பண்ண வேண்டிய இந்த பண்ணா சொர்க்கம் கிட்டுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுவும் அதே இந்திரனை பூர்த்தி பண்ணியிருக்கான், அதனால அவன் கொடுத்துதான் ஆகணும், பக்கத்துல உட்காரணும்னு நினைச்சான். ஏன்னா இதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த நினைவு இந்திரனுக்கு உண்டு, பகவான் அப்படி இல்லை. நாம மோட்சத்துக்கு வரோம் வச்சுக்கே, அவனுக்கு சமமான ஸ்தானத்தை நம்ம கொடுக்குறான் பகவான். பகவான் என்னவோ அது அகம் பிரம்மாஸ்மி. அங்க போனேன் நீ கோஷி பார்த்திருக்கோம், அர்ச்சராதிலே நம்ம பார்த்திருக்கோம். அப்பப்ப அடிச்சு அடியேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கோஷி நீ யாருன்னு கேட்கிறான். சிவகண்டம் போனோடனே பகவான பிரதட்சணம் பண்ணி அவர் திருவடியை தொடுது, மேற்கொண்டு நீ யாரும் அகம் பிரம்மாஸ்மி நம்ம சொல்றோம், நான் உனக்கு சரீரமாக இருக்கிறேன்னு சொல்றோம். அந்த அளவுக்கு கிட்ட தன்னுடைய மடியில உட்கார வச்சுட்டு இருக்கான். தன்னுடைய மடியில உட்கார்ந்தான் சாமியாபத்தி மோட்சம்னு தெரியுது. அப்படின்னா பகவானுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்களிலே 8 விதமான கல்யாண குணங்கள் நமக்கு சேர்ந்துடுறது. அபகத பாப்மா, விஜரகா, விமுத்துகு, விசோகா, விஜிகிஸ்ஸரா, அபிபாசகா, சத்தியகாமகா, சத்தியசங்கல்பகா என்று சொல்லக்கூடிய 8 வித கல்யாண குணங்கள் அதெல்லாம் பூர்ணம் வந்துருதணும். இதெல்லாம் பகவான் நமக்கு கொடுக்குற இப்படி சொல்றது. அப்ப தனக்கு சமமாக உட்கார வைக்கிறான் பகவான் நம்மை. ஆனா ஒரு துளி கூட பிடிக்கிறது இல்லை. இந்திரனுக்கு ஒண்ணுமில்லை, சாமான்யமான ஒரு தேவதை. அந்த தேவதைக்கு ஒரு துளி கூட பிடிக்கல. பகவானுக்கு தனக்கு சமமான இன்னும் மேம்பட்டவனா உட்கார்றதுக்கும் தயாரா இருக்கான். அப்படி இருக்கச்சது ஒண்ணுமில்லாத இந்திரன் அவனுக்கு என்னன்னா, தன்னுடைய ஆசனத்துக்கு பக்கத்துல உட்கார வைக்கிறது அவனால பொறுக்க முடியல. அதனால என்ன பண்ணா, இவனை எப்படியா கீழே தள்ளிடுமே, இவன் பண்ண வேண்டிய யாகத்தை ஒழுங்கா பண்ணியிருக்கான், அதனால சேர்த்துட்டான். ஆனா எப்படி இவனை ஏதோ ஒரு யுக்தியை கையாண்டு இந்த சொர்க்கத்துல என்னுடைய ஆசனத்துக்கு பக்கத்துல இவனுக்கு ஆசனம் போட்டு இவனை உட்கார வைப்பதில் இந்திரனுக்கு விருப்பமே இல்லை. என்ன பண்ணான்னு பார்த்தோம். சில கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா,
அந்த கேள்விக்கு பதில் சொன்னாலும் தப்பா போயிடும், பதில் சொல்லாம போனாலும் தப்பா போயிடும். அந்த மாதிரி கேள்வி எல்லாம் உண்டு. இது நியாய சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம் எல்லாம் உண்டு. சில இதுதான் அநேகமா நீதிமன்றத்துல சில சில வக்கீல்லாம் இதெல்லாம் பாதர்வா இருக்கட்டும் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு திட்டம் திட்டுறான், வஞ்சனையாக ஒரு திட்டம் திட்டுறான். என்ன கேட்டா, யயாதி என்கிற ராஜா தானே, அந்த யயாதியை பார்த்து, யயாதியே, கீழோகத்துல நீ இருக்கும்போது யாரை தார்மீகன்னு சொல்லுவா? நீ இருந்தீங்கனும், கீழோகத்துல இத்தனை வருஷங்கள் நீ இருந்தீங்கனும், தார்மீகன்னா மிகவும் வள்ளல் தன்மை உடையவன், மிகவும் பெருத்த நல்ல குணசாலி, கொடைவள்ளல் தன்மை, அந்த மாதிரி வள்ளல் தன்மை உடையவன் அப்படின்னு யார சொல்லுவான்னு கேட்டான் இந்திரன். இப்ப இதுல என்ன சொல்லணும்? உண்மையான தார்மீகன்னு கீழ்லோகத்தில் இருக்கச்சே யயாத்தியத்தான் எல்லாரும் சொல்லுவா. என்ன தார்மீகன், என்ன தார்மீகன், என்ன தார்மீகன் யயாத்தியதான் சொல்லுவார். இப்ப யயாத்தி தான் சொர்க்கத்துக்கு போயிருக்காரு. இவருக்கு பொய் சொல்ல பிடிக்காது, இருக்கிற உண்மை தானே. இப்ப இருக்கிற உண்மையை சொன்னதுக்கு என்ன பண்ணா, என்னத்தான் தார்மீகன்னு சொல்லுவா, என்னத்தான் வள்ளல் தன்மையுடையன்னு சொல்லுவா அப்படின்னு இருக்கிற உண்மையை சொன்னா. சொன்ன உடனே உண்மையை தானே சொல்லியிருக்கான். சொன்ன உடனே இப்ப என்ன பண்ணா இந்திரன், நீ ஆத்ம பிரசம்சை பண்ணினாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய பெருமையை நீயே சொல்லிக் கொண்டாய், அந்த மாதிரி சொல்லிக் கொண்டா அந்த சொர்க்கத்துல இடம் கிடையாதுன்னு அப்படின்னு என்ன பண்ணா, தம்சன்னு தலைக்குப்புற கீழே தள்ளிட்டான். தம்சன்னு தலைக்குப்புற அப்படியே கீழே தள்ளிட்டான். சரி சுவாமி, இப்ப ஆத்ம பிரசம்சை பண்ணினானும் அப்படின்னா தன் பெருமையை தானே சொல்லிக் கொண்டானும், அது சொல்லிக்கூடாது, இருக்கிற உண்மையை தானே சொன்னான். ஆனா இருக்கிற உண்மையை சொன்னாலும் தன் பெருமையை சொல்லிக் கொள்ளக்கூடாதுன்னு அது சொர்க்கத்துல இருக்கு அந்த நிலை. அதனால இவன் சொல்லிட்டான். சரி சுவாமி, தன் பெருமையை சொல்லிக்கல, சொல்லிக்காம என்னம்னா பொய் சொன்னான்னு வச்சுக்க. என்ன பொய் சொன்னா என்ன சொல்லணும்? இதுக்கு நேர எதிராக சொல்லணும். இல்ல இல்ல, என்ன சொல்ல மாட்டா தார்மீகன்னு, இன்னார சொல்லுவான்னு சொல்லியாச்சுன்னு வச்சுப்போ, அப்பவும் கீழே தள்ளுவான். ஏன் சுவாமி, அப்ப ஆத்ம பிரசம்சை பண்ணலையே, தன் பெருமையை தான் சொல்லிக்கலன்னா பொய் சொன்னேன்னு கீழே தள்ளுவான். இதுதான் சொன்னேன், இதுதான் யுக்தின்னு பேரு. அப்ப இதுக்கு பதில் சொன்னாலும் தப்பா போயிடும், பதில் சொல்லாம போனாலும் தப்பா போயிடும். அப்படின்னா உண்மையை பேசினாலும் தப்பா போயிடும், பொய் பேசினாலும் தப்பா போயிடும். அந்த மாதிரி யுக்திகள்லாம் உண்டு, இது தர்க்க சாஸ்திரத்தை உண்டு. எது சொல்லுவேன்னா, அந்த மாதிரி பண்ணணும் தனிட்டாரணும் வேணும்னு என்ன பண்றான், அவனே கொடுத்த இந்திரன் தன்னுடைய பட்டத்தை அவனே கொடுத்து தானே தேவையில்லாம ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதற்கு பொய் சொல்ல மாட்டான் இந்த யயாத்தின்னு தெரிஞ்சு ஆத்ம பிரசம்சை பண்ணுவான்னு தெரிஞ்சு கொண்டு அவன் வாயை வரவழைத்து அவனுக்கு உண்டான தோஷத்தை கற்பித்து தலகுப்புற தள்ளினானோ. இதத்தான் ஆழ்வார் எதுக்கு தெரிவிக்கிறார்னா, இப்படி இருக்கிற தேவன்ட்ட நீங்க கிட்டக்க போவேல், நீ நின்னாலும் சரி நிற்காம இருந்தாலும் சரி, நீ எனக்கு சமமாக உன்னை உட்கார வைக்கிறேன்னு சொல்லிருக்கியா, அப்படிப்பட்ட பகவான்ட்ட நீங்க வரமாட்டேன். எவ்வளவு தோஷம் இருக்கு, அந்த தோஷத்தையே குணமாக கொள்கிறான் பகவான். இங்க என்ன எடுத்து ஒரு தோஷமே இல்லை, இல்லாத தோஷத்தை இருக்குன்னு அந்த தோஷத்தை ஆக்கி கொண்டு தலகுப்புற தள்ளுறான் இந்திரன். எத்தனை தோஷம் இருக்க நீசனே நிறை ஒன்றுவினை, அந்தந்த தோஷத்தை வைத்துக் கொண்டு என்ன பண்றான், அதே வாத்சல்யம் என்கிற குணம் இருக்கணும், அந்த குணத்தை கொண்டு உன் தோஷத்தையே குணமாக கொண்டு அதன் அடியாக ஸ்ரீவைகுண்ட பிராப்தியை கொடுத்து தன் பக்கத்திலே உட்கார வச்சுக்கிறானோ. குருமாமணி பூங்குலாபித்துகளும் திருமார்பும், குருமாமணி பூங்குலாபித்துகளும் திருமார்பும் தெரிவிக்கிறார் 10ஆம் பத்து கடைசியில. இது வியாக்கியானத்துல. அப்படிப்பட்ட அப்படி என்ன பண்ணா, பரதர் அக்ரூர மாருதிகளை பரிஸ்வங்கிப்த திருமார்பு, ஆச்சரியமான வியாக்கியான சக்தி இது. பரதனை ஆலிங்கனம் பண்ண திருமார்பு, அக்ரூரரை ஆலிங்கனம் பண்ண திருமார்பு, மாருதியான ஹனுமானை ஆரோக்கியம் பண்ண திருமார்பு. அப்படிப்பட்ட திருமார்போடு இந்த ஜீவாத்மா அணைத்துக் கொண்டு என்ன பண்றான், அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தவன், அந்தமில் பேரின்பது. ஓ, இங்க போய் வாழு, அங்க கோட்டியாரெல்லாம் இருக்கா, அந்த கோட்டியோடு நீயும் சேர்ந்து மகா ஊகா ஊகா அகமன்னம் 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 சொல்லிட்டு நன்னா ஆச்சரியமான இந்த நிலையிலேயே தலமந்தமில்லோர் நாட்டிலே நன்றா வாழ்வாயின்னு கொடுக்குறான். ஆனா இந்த நிலை இந்திரனுக்கு உண்டான கிடையாது. இந்திரன் யயாத்தியை வஞ்சித்து தலகப்புற தனினான் இல்லையா. இந்த இது சொல்றேன்னா,
நீங்க எல்லாம் அங்க போகலே தவிர இங்க வரமாட்டேங்க. பெருமாளை சுவாமி அப்படி இருக்க செய்து இது ஆத்ம பிரசம். இதுக்கு இது சொன்னேன்னா ஆத்ம பிரசம்சை கூடாது, தன்னுடைய பெருமையை தானே சொல்லிக் கொள்ளப்படாது. ஆனா இப்ப உள்ள வரவா யாரு? பகவன் லாபார்த்தி. கொஞ்சம் இது நல்லா ஆச்சரியமா கேட்கணும். நீங்க திருப்பல்லாண்டு இருக்கு, பெரியாழ்வார் ஆச்சரியமான வியாக்கியானம். அவருடைய பண்ண வியாக்கியானத்திலே சிலதெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தா போல வியாக்கியானம். திருப்பல்லாண்டு, திருநெடுந்தாண்டகம், அதே போல திருவாய்மொழி. திருவாய்மொழி தான் முதல் வியாக்கியானம், அதுக்கப்புறம் மற்ற வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சேன். இருந்தாலும் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்த அமரநாதி வீரன் ஆச்சரியமான வியாக்கியானம். அது மாதிரி என்ன தெரிவிக்கிறான்னா, ஆத்ம பிரசம்பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்ப நம்மை நாமே உயர்த்திக் கொள்ளக்கூடாது இல்லையா? ஆனா நாமே சில பேர்ட்டு பேசச்சே ஒரு 5 நிமிஷம் பேசுவோம். இல்ல அவ பேசுற நம்ம பேசுறோம் வச்சுக்கேன். அந்த 5 நிமிஷம் பேசுறச்சே அவ சில பேருக்கு சில வழக்கம். அந்த 5 நிமிஷத்துல தனக்கு என்னென்ன பெருமை உண்டு, பெருமையே கிடையாது, இல்லாத பெருமையை ஏறிட்டு பேசுறாங்க. நம்ம என்ன பண்றது? சுவாமி சொல்லிட்டே இருக்காரு, சுவாமி விட்டுட்டு வர முடியல, சுவாமி விட்டுட்டு போயிட்டா கோச்சு பாரான்னு பயமா இருக்கு. அவர் தன் பெருமையெல்லாம் சொல்லிக்கிறார் நினைக்கிறோம். அப்ப பேசாம வாயை திறக்க முடியாது. ஏன்னா அவர் பேசிட்டு தான் போடுவா அப்படின்னு தெரியுத. நான் கேட்டுதான் ஆகணும், அந்த அளவுக்கு இருக்கிறோமோ. ஆனா அவர்கள் ஏதோ கைங்கரியத்தில் பண்ண பெருமையை சொல்லிக்கணும், பரவாயில்ல. ஆனா எங்கேயோ ஒரு உலகத்துல பண்ணினதெல்லாம் சொல்லியே தீர்ந்து ஆசைப்படுறாருனோ. ஆக சத்தகுணம் இருக்கிறவன் தன் வைபவத்தை சொல்லிக் கொள்ள மாட்டான். அப்ப இவ சொல்லாம இவ அனன்ய பிரயோஜன பரல் தானே. அப்ப இவனும் எனக்கு எங்களுக்கு இந்தந்த வைபவம் உண்டு, இந்தந்த வைபவம் உண்டு அப்படின்னு சொல்லலாமான்னா இதுக்கு சமாதானம் தெரிவிக்கிறார் பாருங்க ஆச்சரியனா. அவர் ஒன்றும் தங்கள் பெருமையை சொல்லிக்கொள் என்பதற்காக சொல்லல. முதல்ல உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடு. இப்ப அவங்களுக்கு சொல்லிதாளணும். எந்த தந்தை தந்தை தம்மூத்தப்பன் எழுபடிகால் தொடங்கி வந்து வழிபடி ஆட்சி, இதெல்லாம் அந்த ஸ்ரீ வைஷ்ணவாருடைய பெருமை, அந்த பகவல்லாபாட்டியுடைய பெருமை. அந்த மாதிரி பெருமையை சொல்லிட்டு உள்ள வந்தாரனோ. பெருமையை சொல்லப்படாது, ஆத்ம பிரசம்சை பண்ணப்படாது, தன்னை தானே உயர்த்தி கொள்ளப்படாதுன்னு சொல்லலே. அவ தங்கள் பெருமையை சொல்லிட்டு உள்ள வரணும் என்கிற அபிப்பிராயத்தோட வரல. அதுக்காக அவ சொல்லல, என்பதுக்காக சொல்ல. ஏன்னா இப்ப என்ன எடுத்துமா 3 பேரு கூப்பிட்டு வரணும் ஆழ்வார். 3ஆம் பாட்டு கொஞ்சம் நல்லா கேளுங்க. 3ஆம் பாட்டு, 4ஆம் பாட்டு, 5ஆம் பாட்டு. வாழாட்பாட்டு நின்றீர் உள்ளீரேன் 7 இல்லத்தில் 20 முன்னம் அண்ட குலத்து கதிபதியாகி இந்த 3 பாட்டாலே 3 அதிகாரிகளை அழைத்தார். அழைச்சிட்டு இன்னும் யாரையும் காணமே, இன்னும் ஒருத்தரையும் காணமே, ஆளே கிழக்காம போயிடுமோ, ஆளை என்ன வரலையே, யாருமே வரலையே. ஆழ்வார் பயந்துட்டு இருக்கார், பயந்துட்டு உள்ள நடுங்கிட்டு இருக்கார். இன்னும் நம்ம வீட்டுக்கு வரலையே ஆழ்வார் நடுங்கிட்டு இருக்காச்சே. அப்ப இவா யாரு? அனன்ய பிரயோஜனபரராக இருக்கக்கூடிய பகவல்லாபார்த்தி. நாங்க இருக்கிறோம். அவ சொல்றா, வெளியிலிருந்து சொல்லிட்டு இருக்கா, நாங்க இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் மட்டுமல்ல, ஏன்னா நாங்க இருக்கிறோம் சொன்னா 2ஆம் பயம் போகாது. ஏன்னா நாங்க இருக்கிறோம் உள்ள வருகிறேன்னு சொன்னா அவனே நாளைக்கு மாறிட்டான்னா என்ன பண்றது? ஆழ்வாருக்கு பயம். சில பேர் சொல்லுவா, சில ஆத்துல ஏதாவது காரியம் பண்ணணும், வேலை செய்யணும், நீங்க ஒண்ணு கவலைப்படாதமா, நான் வந்து பண்ணி தரேன். கவலைப்படாத, நான் வந்து பண்ணி தரேன்னா 2 நாள் பண்ணுவார் போல் இருக்கு, 3ஆம் நாள் இவர் இருப்பார் மாட்டாரோ, அந்த பயம் வந்துருக்கணும். அந்த பயம் இருந்தாலே அவர் முதல் நாள் வரும்போதே ஒரு பயம் இருந்துட்டு இருக்க, பயம் போகாது. அதே போல நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் வரோம்னு சொன்ன உடனே ஆழ்வார்க்கு பயம் பூர்த்தியா போல, கொஞ்சம் போயிடுச்சு. ஓ யாரா இருக்கா போல் இருக்குன்னு. ஆனா பயம் 2வது பயம் போல. ஏன்னா உள்ள வந்துட்டா, உள்ள வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு, இல்ல சுவாமி பகவல்லாவர் இருந்து மாட்டேன், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, நான் கிளம்பி போறேன்னு போயிட்டா என்ன பண்றது? அதனால இப்ப ஆழ்வார் பயப்படுற. அப்ப உள்ள வரணும், உள்ள வரவா சாஸ்வதமா இருக்கணும். நல்லா பண்ணிக்கோ, உள்ள வரணும், உள்ள வரவானும் சாஸ்வதமா இருக்கணும். இப்ப சாஸ்வதமா இருக்கணும்னா அந்த சாஸ்வதத்துக்கு இருக்கக்கூடிய தன்மை ஆட்ட இருக்கணும், உள்ள வரவாளுக்கு இருக்கணுமோ. அப்ப உள்ள வரவா யாரு? அனன்ய பிரயோஜன பலன், அதாவது பகவல்லாபார்த்தி. அப்ப சாஸ்வதமா இருக்கக்கூடிய தன்மை என்னது? நாங்கள் 7 ஜன்மாக்களாக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஜன்மா இல்ல. அப்படின்னா 7ஆம் காலம் படிப்புறம் நீ சொல்லிடணும்.
இப்ப என்ன எடுத்து எந்தை தந்தை தந்தை மூத்தப்பன் எழுபடிகால் தொடங்கி வந்து வழிவழியா செய்கிறது. 7 படிகால் தொடங்கி 7 ஜன்மங்களாக நாங்க கைங்கரியம் பண்ணியிருக்கோம். அதனால அழிர் நாங்கள் மாறமாட்டோம். இப்ப தங்கள் பெருமையை சொல்வதற்கு என்ன காரணம்? ஆழ்வார் பயந்து இருக்கார். 3 அதிகாரிகளை கூப்பிட்டோம். அவன் வராளா இல்லையா தெரியல, ஒருத்தனையும் காணமே என்ன பண்றது அப்படின்னு கட்சி. ஓ நாங்க இருக்கோம் அப்படின்னு அப்படி அண்ணன் பிரயோஜனம் வரா. அப்படி வாசல்ல வந்து அப்படி நின்னா ஆழ்வார் அவரை பாக்குறா. இதெல்லாம் அப்படியே நாடக ரீதியா பண்ண உடனே இருக்கும். எங்க சுவாமி சொல்லுவார், அந்த காலத்துல ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்படியே நாடக ரீதியா இதெல்லாம் நடந்திருக்கான். இப்போ அந்த மாதிரி நடக்கிறது இது திருக்குறுங்குடி எம்பெருமான் நடக்கிறது. கைசிகை ராசி கைசிகம் என்கிற அந்த நம்பாடுவான சரித்திரம் இன்னைக்கு நாடக ரீதியில பண்றாலும் பண்றா. ஆனா எல்லாமே அந்த காலத்துல நாடக ரீதியா சிலதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி உள்ள வர வாசனை வந்து நிக்கிறான். நிக்கச்சே ஆழ்வாருடைய பாக்குறாரு. அந்த ஆழ்வாடு திருமுகமானதுல என்ன தோன்றதுன்னா, வந்துட்டா வாஸ்தவம் தான், சாஸ்வதமா இருப்பாளோ தெரியலையே சுவாமி, கிளம்பி போடுவாளோ அப்படின்னு இது ஆழ்வார் திருமுக மண்டலத்துல ஓடுறது அவ புரிஞ்சுட்டான். அவ புரிஞ்சுட்டு என்ன பண்றா, ஓ ஆழ்வேர் நீ அது மாதிரி நினைக்காத, நாங்க எப்படி பண்றோம் தெரியுமா, இன்னைக்கு நேற்றுக்கு கைங்கரியம் பண்றவா இல்ல, நாங்க ஐஸ்வர்யார்த்தி இல்ல. ஐஸ்வர்யாத்தினா இன்னைக்கு மாத்திருக்கோம் இந்த ஜன்மால. நாங்க ஐஸ்வர்யார்த்தி இல்ல, ஏழாட்காலம் படிப்பிலோம். எந்தை தந்தை 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 தம் மூத்து 7 படிகால் தொடங்கி 7 ஜன்மமாக கைங்கரியம் பண்ணோம் சொன்ன உடனே நாங்க மாறமாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆழ்வார் அதனால என்ன பண்ணாவா, ஓ தங்கள் பெருமையை சொல்ல வேண்டிய நிர்பந்தம், தங்கள் பெருமையை சொல்லணும்னு அவளுக்கு அவசியம் இல்லை. ஸ்ரீவைஷ்ணவா யாருமே தன்னுடைய பெருமையை சொல்ல மாட்டார். ஏன்னா பகவானுக்கு தனக்கேயாக எனக்குள்ள மீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே. ஆழ்வார் கோஷ்டி தான் எல்லாருமே. ஆழ்வார் என்ன சொல்றார், நீசனேன் நிறவொன்று வெளியேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அந்த நீச்ச அளவந்த அமரியாதகா 10 குணங்கள் சொல்றாரு. அவ்வளவு தாழ்ந்தவன் சுத்திரகான்னு ஒவ்வொரு குணமா எடுத்து 10 குணம் அவ்வளவு தாழ்ந்தவன் நான் தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தனா சிவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நைச்சானுசந்தானம் பாவிப்பு தான் தெரியுமே தவிர தான் பெரியவன் என்ற முறை யாருன்னா அகமேவ பரந்தத்துவம்னா தேவகுமார் தான் சொல்லணும். ஸ்ரீவைஷ்ணவ சொல்ல மாட்டான், அவெல்லாம் சொல்லவே மாட்டான். ஆனா ஒரு இடத்துல சொல்லியிருக்கா சுவாமி, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் சொல்லியிருக்காரு என்பாருன்னா ராமானுஜ சம்பந்தத்தை வைத்துக் கொண்டு அவருடைய சம்பந்தம் இருக்கச்சே எனக்கு என்ன குறை, ஒரு குறையும் இல்லையே. நாம சொல்லலாம், தைரியமா சொல்லலாம், ராமானுஜ சம்பந்தம் இருந்தா சொல்லலாம். இருக்கே சுவாமி, எப்ப ஆச்சாரிய சம்பந்தம் பேசிட்டு ராமானுஜ உத்தாலக ஆச்சாரிய ஒருத்தர எதுவும் சொல்ல வந்தா அதனால இவ சொல்லிட்டு இருக்கா. சில பேர்னா அடிக்கடி கோயிலுக்கு போறா, திடீர்னு கோயில் போற, அடிக்கடி கோயிலுக்கு போய் திடீர்னு கோயிலுக்கு வரமிச்சிட்டா உபன்யாசம் பக்கம் பார்க்கலாம், அதே போல கோயில் பக்கம் பார்க்கலாம். இதை பார்த்துட்டு திடீர்னு 2 வருஷம் வந்துட்டே இருப்பா. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு அவர் காணாம போயிடுவா. என்ன சுவாமி இங்க காணமே, என்ன ஆச்சுன்னா திடீர்னு காணாம போயிட, எங்க போயிட்டே சொன்னா வந்த வேகத்துல ஓடி போயிடுவோம். 2 வருஷமா இப்படி கைங்கரியம் இந்த பக்கம் பார்த்தா உபன்யாசம் இருப்பான், அந்த பக்கம் பார்த்தா பகவத் கைங்கரியத்தில் இருப்பான், அங்க பார்த்தா பரப்பாட்டு இருந்துட்டு இருப்பான். சுவாமி அங்கேயே இருக்காரு இங்கே இருக்காரு, என்ன சுவாமினா அப்படியே 2 வருஷம் ஓடும். அப்புறம் 3ஆவது வருஷம் என்ன, ஏதோ நினைச்சாரா, அது நடக்கலையா, அந்த பெருமானும் கொடுக்கலையா, கிளம்பிட்டானா, அப்ப நடக்காதையா, அதனால அவ வருவா போயிடுவானா. ஆழ்வார் அந்த மாதிரி நினைச்சார், இல்ல அது நடக்காது. ஏன்னா இவ என்ன ஒருத்தருக்கு என்ன வைப்பு இருக்கா, எந்தை தந்தை தந்தை 7 படிகால் தொடங்கி அப்படின்னா 7 ஜன்மாக்களாக பயிற்சியம் பண்ணிருக்கோம். அதனால இது நடவாது. அதனால் வருபவர்கள் ஆழ்வாரை பார்த்து பயத்தை போக்கணும். ஆழ்வாருக்கு என்ன பயம், முதல்ல கோஷ்டி வரலையேன்னு பயம். அப்புறம் கோஷ்டியை பார்த்த உடனே ஓ இந்த கோஷ்டி நிலைக்கணமே மாறி போயிடுவாளோ என்கிற பயம். அந்த 2 பயத்தும் போக்குவதற்காக எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழிவடியா செய்கின்றோம். அப்ப அவ சொல்லிட்டா, அழில் நீர் இனிமே கவலைப்பட வேண்டாம், எப்போதும் உம்மோட இருப்போம். ஏன்னா நாங்கள் திருந்தினவர்களாக இருந்தா திரும்ப மாறினாலும் மாறலாம். எக்ஸலண்டா அடிச்சிருக்காரு ஒரு அடி. சில பேர்லாம் இப்படி பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் எதுவுமே இருக்காது.
எங்கேயோ வாசக துணிஞ்சுட்டு இருப்பார், திடீர்னு வந்துருவார். திடீர்னு வந்து கைங்கரம் பண்ணுவார். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். சுவாமி இவர் அங்க இருந்தாரா சுவாமி, அந்த வீதியில இவரை பார்த்தேன், இன்னைக்கு இங்க வந்திருக்காரு பண்ணிட்டே இருந்தா ஒரு வருஷம் கழிச்சு காணாம போயிருந்தேன். இப்ப இந்த அனன்ய பிரயோஜனம் வர என்ன சொல்றோம் பகவத் லாபார்த்தி, நாங்க அந்த மாதிரி இல்ல, திரிஞ்சினவா இல்ல, நாங்க எப்பவுமே சாஸ்வதமா பகவத் கைங்கரிய பாரா. நீ சொல்ற மாதிரி திரிந்தனவாதா இருந்தா அந்த மாதிரி வந்த வேகத்துல போவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நாங்க 7 ஜென்மாக எங்கள் பாட்டன் என்ன முப்பாட்டன் என்ன அந்த காலத்திலிருந்து இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருக்கோம். கவலை வேண்டாம் வாழ்வீர், நாங்கள் உங்க கூட இருக்கிறோம். அதற்காகத்தான் தங்கள் பெருமையை சொல்லிக் கொண்டாரே தவிர பிரபாவத்தை சொல்லணும், தங்களை பெருமையை சொல்லிக் கொள்ளணும் என்கிற அபிப்பிராயம் அவர்களுக்கு கிடையாது. அப்ப இதை என்ன பண்ணுவோம், ஆத்ம பிரசம்சை கிடையாது அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தார். சரி, இதுக்கு ஒரு திருட்டாந்தம் சொல்றார். என்ன திருட்டாந்தம் எடுத்துக்கிறேன். பன்னகாசன மாகாசே பதந்தம் நகதி சேவிதே வைனதேயம் அகம் சப்தகா பரிகந்தம் சகஸ்டகா. ஆச்சரியமா ஸ்ரீராமன் சொல்றது என்னன்னா, வானர உத்தமர்களா இருக்கா இல்லையா, அவெல்லாம் அந்த கடற்கரையில இருக்கா, இங்கிருந்து தாண்டணும். அசோகவனத்துல சீத்தை இருக்கா, அந்த சீத்தை போய் தேடிட்டு வரணும். அப்ப இருக்கச்சு இது நல்லா தெரிஞ்சிருது. ஆனா அந்த இடத்துல சம்பாத்தின்னு ஒரு கழுகு, கழுகு அரசன், அந்த சம்பாத்தின பெரிய பறவை. சம்பாதி யாரு தெரியுமா, ஜட்டாயுடைய தமையனார் தான் சம்பாத்தி. ஜட்டாயு மகாராஜா இருக்காரு, அவருடைய தமையனார் தான் சம்பாத்தி. இவ 2 பேரும் ஆகாச மார்க்கத்துல போயிட்டு இருக்கா. சும்மா ஒரு சரித்திரம் சொல்றேன். ஆகாச மாத்திர போய் சூரியனை போய் பிடிக்கணும், சூரியனை பக்கத்துல போய் அழகு பிடிக்கணும்னு போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கச்சே சூரியனுக்கு பக்கத்துல வரும்போது இவரும் போயிருக்காரு, யாரு ஜட்டாயும் போயிருக்காரு, சப்பாத்தியும் போயிருக்காரு. அந்த ஜட்டாயு அவரை ரட்சிக்கணுன்றதுக்காக நல்ல சிறகை விரித்து சம்பாத்தி போனார். கிட்டக்க போனார். கிட்டக்க போனோடனே சூரியனோட ஒளிப்பட்டு சிறகு சாம்பலா போயிடுச்சு. சிறகு சாம்பலா அப்படியே தப்பக்கட்டையும் கீழே வந்துட்டார். அப்படியே தப்பக்கட்டையும் கீழே வந்துட்டார் சம்பாத்தி. அப்பவே பிரம்மா ஒரு வரம் கொடுத்தார். என்ன கொடுத்தாரு, இவரால் நடக்க முடியாது, பறக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. சப்பாத்தி பறவை தானே, கழுகரசன் தானே, ஒண்ணும் பண்ண முடியாது. பிரம்மா வரம் கொடுக்கிறார், நீ இங்கே இரு, ராமன் இங்க வருவான், ராம கைங்கரியம் பண்ணின சமயத்தை உனக்கு மறுபடியும் சிறகு மலைக்கும்னு சொன்னார். இப்ப அந்த சமயம் வந்துட்டு, இப்ப அந்த சமயம் வந்துட்டு அதற்காக காத்திருந்தார். கீழே சம்பாதி உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்பதான் வரா வானரோத்தமர்கள் என்ன, அதே போல ஹனுமான் என்ன, அதே போல இருக்கக்கூடிய ஜாம்பவான் அங்கதன் இவெல்லாம் வந்துட்டு இருக்கா. இந்த சம்பாதி விஷயம் பேசிட்டு இருக்கதே. அப்ப அந்த வானரோத்தமர்கள் வந்தாரணும். சம்பாதி என்ன நினைச்சா அந்த முதல்ல அந்த கழுகரசன், ஓ நாம சாப்பிடறதுக்கு நல்லா குரங்கு வந்துட்டு போட்டுக்கு நல்லா சாப்பிடு, இதைத்தான் முதல்ல நினைச்சான் சம்பாதி. அந்த கழுகரசன் முதல்ல நினைச்சா வந்தவா என்ன பண்ணா, சீத்தையை கண்டுபிடிக்கணுமோனு இங்கிருந்து எங்க போகணும், லங்கைக்கு போகணும். அசோக் இவ இருக்கிறது இந்த கரை, இங்கிருந்து அந்த கரைக்கு போகணுமோனோ. அந்த கரைக்கு போகிறதுக்காக பேசிட்டு இருக்கா. ஜாம்பவான் இருக்கான், அங்கதன் இருக்கான், ஹனுமான் இருக்கான். இவன் 3 பேர் பேசிட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்கானா, சீத்தையை கண்டுபிடிக்கணும், நம்மால கண்டுபிடிக்க முடியல, ஜட்டாயு மகாராஜா பிராணனை எப்படி விட்டாலோ அத கூட நாமும் பிராணனை விட வேண்டியதான் போட்டிருக்கு அப்படின்னு இவன் கூட பேசிட்டு இருக்கா. யாராரு, அங்கதன் என்ன, ஜாம்பவான் என்ன, ஹனுமான் என்ன, இவன் 3 பேர் தான் கிளம்பி போகணும், போய் சீத்தையை ரட்சிக்கணுமோ. அதுக்காக எப்படி ஜட்டாயு பிராணம் விட்டாலோ அதே போல நாமும் விட வேண்டியதான்னு ஹனுமான் இவன் பேசிட்டு இருக்கா. அதுல எப்படியும் சீத்தையை கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்றது, ஜட்டாயு போயிட்டாரோ, சீத்தைக்காக பிராணமே போயிடுத்து. ராவணனோட சண்டை போட்டா அந்த சக்தி என்கிற வாளால் அடிபட்டு அதோட பிராணம் போயிட்டணும். ஜட்டாயு எப்படி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாரோ அதே போல நம்மமும் ஒவ்வொருத்தரும் உயிரை மாய்த்திக்க வேண்டாம் இப்படி பேசிட்டு இருக்கா. இந்த பேச்சு சம்பாதி தன்னுடைய காதல கேட்கறது. சம்பாதி யாரு, ஜட்டாயுக்கு அண்ணன், ஜட்டாயுக்கு அண்ணன். இந்த காய் கட்டுது. இது வரைக்கும் ஜட்டாயுக்கு பிராணம் போயிடுச்சுன்னு சம்பாதிக்கு தெரியாது, தெரியவே தெரியாது. ஓ நீங்க என்ன பேசிட்டு இருக்கேன், ஜட்டாயு பிராணம் போயிடுதா, என்னுடைய தம்பிக்கு பிராணம் போயிட்டா அப்படின்னு நேரா அங்க தெரிஞ்சு கிட்டக்க வரார். தத்தி தத்தி ஏன்னா சிறகு இல்லையேனும். அவதான் சூரிய மண்டலம் கிட்டக்க போயிட்டு சிறகெல்லாம் புலப்படணும், எண்ணி போயிட்டணும்.
சிறகு இல்லாம தட்டி தட்டி இந்த வானூர் கத்துக்கிட்ட வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கிறார். கேட்கச்சு அப்ப உடனே அவெல்லாம் நடந்த கதையெல்லாம் சொல்றா. சொல்ல முடியுதுன்னு அந்த தம்பி மறித்து போனாலும் ஒரே துக்கம். ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் இருந்தாலும் ராம கைங்கரியத்துக்காக பிராணன் விட்டுக்காரணும். அந்த ஆனந்தம் யாருக்கு? சம்பாதிக்கு. ராம கைங்கரியத்துக்கு பிராணன் விட்டானோ அந்த ஆனந்தப்பட்டான். சொல்லிய கட்சி அப்ப என்ன பண்ணா, எனக்கு ரொம்ப வயசாயிடுத்து, ஆனா என் கண் பார்வைய மங்கி இருக்கு. கழுகு பார்வைன்னு சொல்லுவா பாருங்க, அடிக்கடி தூர்தர்ஷன் கூட சொல்லுவான். என் கழுகு தானே சம்பாதி. இந்த கழுகு பார்வை என்னுடைய கண் பார்வை மங்கி இருக்கு. மங்கி இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொன்னேன், நான் கண்ணை கவிச்சுண்டு வெகு தூரத்துல தெற்க நோக்கி பார்க்கறச்சே எனக்கு என்ன தெரியுதுமா, அந்த அசோகவனத்தின் நடுவிலே சீதை இருக்கிறா போல எனக்கு தோன்றதுன்னா. அசோகவனத்தின் நடுவிலே யார் சொல்றது? சம்பாதி, கழுகரசன். சீதை இருக்கிறா போல தோன்றதுன்னா ஏதோ ஒரு சீதை இருக்கிறார், நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதி யாருக்கு சொன்னா? அந்த அனுமதாதிகளுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிவிக்கிறார். அனுமதாதிக்கு தெரிவித்தபடியாலே இப்ப ராம கைங்கரியம் பண்ணாமல் ஆயிடுச்சு. இப்ப ராமனுக்காக தானே அந்த கைங்கரியம். அப்ப சீதையை கண்டுபிடிக்கணும், அசோகத்துல சீதை இருக்கான்னு தெரியணும்னா இங்கிருந்து கழுகு பார்வையால பாக்கணுமோ, அதைத்தான் சம்பாதி பார்த்துட்டு. அதுக்கும் வயசானதுன்னு அந்த கழுகு பார்வை கூர்மையா பார்த்த உடனே, ஓ அந்த அசோகத்துக்குள்ளே நடுவில் சீத்தை இருக்கிறா போல இருக்கு, அங்கதான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப ராம கைங்கரியம் பண்ணினா அர்த்தமாயிடுச்சோம். உடனே சரகம் அடிஞ்சிட்டு சம்பாதிக்கு உடனே சரகம் அடிஞ்சிட்டு, அதாவது சீதை எங்க இருக்கான்னு சொன்னபடியாலே, ராம கைங்கரியம் பண்ணபடியாலே கடைசியில் இன்னொரு கதையும் சேர்த்து சொல்றேன். என்னன்னா, சுபர்சன்னு ஒருத்தன் தான். இவனுக்கு ராவணன் வழி கேட்டிருந்தான். தெற்கு போகணுமே, தெற்கு துவாரத்தை காடு அப்படின்னு சொல்லி சுபர்ணன் வழி கேட்டான். அந்த ராவணன் தான் சீதையை தூக்கிட்டு போனான்னு நிச்சயப்படுத்திட்டார் சம்பாதி. ஏன்னா அவன் இவன்கிட்ட பார்த்திருக்கான். அந்த சம்பாதி நிச்சயப்படுத்தி கொண்டாடனோ, இப்ப புறப்படணுமோ யார் கடலை தாண்டது? சீத்தையை கொண்டு அசோகனம் போய் சீத்தையை மீட்டு கொண்டு வரணும். யார கடல் தாண்டது? ஒரு குரங்கு சொல்லித்து, இல்ல நான் 5 யோஜனை தூரம் தாண்டுவேன். ஏன்னா இங்கிருந்து அந்த கடல் 100 யோஜனை தூரம். 100 யோஜனை என்பது 10 மைல். 100 யோஜனை தூரம். அதனால நான் 5 யோஜனை தூரம் நான் தாண்டுவேன். 5 யோஜனை தூரம் தாண்டினா கடலை விட வேண்டியதுதான். அது ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அப்ப அங்கதான் சொல்றான், நான் நன்னாவே தாண்டுவேன். 100 யோஜனை தூரம் நான் தாண்டுவேன். அங்கதான் ஒரு குரங்கு தான். அங்கதான் யாரு? வாலிவிடவில்லை அப்படின்ட்டு அவனும் குரங்குதான். அப்படின்னு கட்சதே நான் 100 யோஜனம் தாண்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அங்க போயிட்டு வரணும். அங்க போயிட்ட உடனே திரும்பி வரணும். திரும்பி வர்றதுக்கு எனக்கு சக்தி கிடையாது. போனதுதான் திரும்பி வர்றதுக்கு என்னால முடியாதுன்னா, திரும்பி வரலன்னா பிரயோஜனமே இல்லையன்னா, அப்ப அங்கதமும் உடனே லாபம் இல்லை. அடுத்து ஜாம்புவான் பார்த்தார். என்ன சொன்னா, நம்மிடத்துல போகக்கூடிய சக்தி படைத்தான் ஹனுமான் ஒருத்தனே, வேற யாரும் கிடையாது. ஹனுமான் ஒருத்தனே. அதனால என்ன பண்ணாரு? ஏன்னா ஏற்கனவே பிரம்மா சொல்லியிருக்கார், ஹனுமானுக்குண்டான தன்மை என்னவோ பிரம்மா சொன்னபடியாலே தன் பிரபாவத்தெல்லாம் தான் மறந்து போயிருப்பார் ஹனுமான். அதனால அந்த ரிஷிகள்லாம் வேற சொல்லியிருக்காரு அப்படியாலே அந்த பிரபாவம் மறந்து போயிட்டோம். அதனால நாம் அந்த பிரபாவத்தை சொல்லுவோம். யார் சொல்றாரு? ஜாம்புவான் சொல்றாரு. ஹனுமானுக்கு இந்த பிரபாவத்தை சொல்லி அந்த பிரபாவத்தாலே சரின்னு அனுமான் ஒத்துக்கொண்டால் அவர் கிளம்பி போட்டார். இருக்கிற அனுமானுக்குண்டான என்னென்ன பிரபாவங்கள் உண்டோ எல்லாத்தையும் சொன்னார். அனுமானம் ஒத்துக்கொண்டார். தாவம் வரார். எங்கிருந்து? மகேந்திரகிரி எங்க இருக்கு? திருக்குறுங்குடி திவ்யதேசம் மகேந்திரகிரி இருக்கு. அங்கதான் அந்த மகேந்திரகிரி பர்வதத்துக்கு மேல எடுத்து உயர்ந்து நிற்கிறார். நேர போய் நிற்கிறார். ராமாங்கிதமான மோதிரம், அந்த மோதிரத்தை கையில வச்சுட்டார். சொல்லிண்டு ராம 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 என்று சொல்லிண்டே என்ன பண்றார்? ஒவ்வொரு ராமனுக்கும் வளர்றார். ஒவ்வொரு ராம சப்தம் வர தன்னுடைய உடல் பெருக்கிறது, திருமேனி பெருக்கிறது. அப்படி வளர்ந்துட்டே இருக்க. வளர்ந்து பெரிய திருமேனி, பெரிய அந்த மகேந்திரகிரி, அந்த மகேந்திரகிரிக்கு மேல நின்று இருக்காச்சே. தன்னுடைய பின்னாடி வாள் இருக்குமோ, அந்த வாளை எடுத்து சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறார்.
அடி அடிச்ச உடனே அந்த பர்வத்தமே பொடியாயிடுச்சு. அந்த மலையே அப்படியே பொடியாயிடுச்சு. அப்ப தாவதற்கு என்ன பண்ணாரு, ஒரு காலை ஊண்டிட்டு இன்னொரு காலம் தாவரம் பண்ணும், ஊண்டி அழுத்துறாரு. அழுத்துறச்சே அந்த பர்வத்தமே 4 அடி கீழே இறங்குது. 4 அடி கீழே அடங்கு போயிடுது. அந்த அளவுக்கு அதிவேகமா புறப்படுறாடியா. அப்ப வானரோத்தமர்கள்லாம் என்ன பண்ணா, அவளுக்கெல்லாம் மனசுல சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, என்ன சந்தேகம்னா, இந்த அனுமானால தாண்ட முடியுமா, இந்த அனுமான் தாண்டுவாரா, தாண்ட முடியுமா அப்படின்னு சந்தேகம். இப்ப அனுமானுக்கு என்னன்னா, இந்த வானரோத்தமர்களுடைய சந்தேகத்தை போக்கினாதான் திருப்தியா இருக்க முடியும். இல்லைன்னா அவ சமப்பட்டு நம்ம வந்துட்டு இந்த எண்ணம் இருந்துட்டு இருக்கோம். அதனால அப்ப சீதையை பார்த்து விட்டு போகிறோம் என்று சொல்லி சின்ன குட்டிகளுக்கெல்லாம் சந்தோஷம். சீதையை பார்க்க போறா, ஆனா சந்தோஷம்தான். இருந்தாலும் அதற்கு அனுமான் சொல்றாரு என்னன்னா, இந்த இந்த வார்த்தை தான், பன்னகாசம் ஆகாசே பதந்தம் பக்ஷி சேவித்தே வைரதேயம் அகம் சக்தகா பரிகந்தம் சகஸ்தகா. பாம்புகளை சாப்பிடக்கூடிய இருக்கக்கூடிய கருடன். பாருங்க, ஹனுமான் சொல்லக்கூடிய வார்த்தை இது. யாரை பார்த்து? அந்த வானரோத்தமருடைய பயம். ஓ, இந்த அனுமான் தாண்டிடுவானா, போய் சீத்தையை கண்டுபிடிச்சிருவானா என்கிற பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்தை போக்குவதற்காக அனுமான் தன்னுடைய வார்த்தையா வைக்கிறார். என்ன சொல்லுகிறாரு? பாம்புகளை சாப்பிடக்கூடிய கருடன் இருக்காரே, அவர் ஆகாசத்துல எல்லாராலும் வழங்கப்படுகிறார். வேதாத்மா விககேஸ்வரகான்னு தெரிவிப்பார். வேத சுரூபிய கருடன். அப்படிப்பட்ட கருடன், அந்த கருடனுக்கு நிகராக யாராலும் பார்க்க முடியாது. இன்னைக்கும் ஏசன் கருடம். ஏசன்னு சொன்னாலே கருடவாக பகவான் ஏசன் பண்றான்னா, இது வெள்ளை சுருகன் ராடியேந்தி, இது ஒரு பதிகம் 7ஆம் பத்துல. வெள்ளை சுருசங்கர் ஆடியேந்தி தாமரை கண்ணனன் இஞ்சினோடே உள்ளை கடாகின்ற வாற்றைக்கானேர் உள்ளை கடாகின்ற வாற்றைக்கானேர். என்னுடைய திருவுள்ளத்துல பாருங்கோ, நம்மால இருக்கிற என்னுடைய திருவுள்ளத்துல இந்த மனசுக்குள்ள பகவான் ஏசன் கண்டறான். அப்படின்னா கருடவாகனம் ஏசன் இருக்கணும், வையாளி. அந்த வையாளி என்னுடைய மனசுக்குள்ள போறதுன்னா, ஆழ்வேர் மனசை திருவுண்டு தானே, அதுக்குள்ள என்னமா பெரிய விசாலமா இருக்கு. மாடவீதி கூட அவ்வளவு பெருசு கிடையாது, அவ்வளவு பெரிய மனசு. அப்படி பெரிய மனசுல இவர் என்ன பண்றார்? உள்ளை கடாகின்ற ஆற்றை காணீர் பாருங்கோ அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே போல கருடன் என்ன பண்றாருங்க, ஆகாசத்தை போய் அவரை போல யாரும் பறக்க முடியாதுல. அந்த கருடனை பற்றி சொல்றாரு என்னன்னா, அவரால எத்தனை தூரம் பறக்க முடியுமோ, அப்ப அவரை பறக்கிற அத்தனை இடத்திலையும் அவரை பிரதட்சணமாக நான் 100 தடவை என்னால சுத்த முடியும் ஹனுமான். ஆனா ஹனுமான் கருத்வான் மேல பறக்கிறார். மேல பறந்துட்டு இருக்காரோ, அவரால் யாராலும் பறக்க முடியாது. ஆனா அவர் எங்க பறக்கிறாரோ அவரை சுத்தி நான் 100 தடவை பறப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹனுமான் சொல்லிக்கிறார். ஏன்னா ஆகாசத்தில் கருடன் பறக்கிறார்னா அவர் எத்தனை தூரம் இருக்கும், அவர் ஆயாசம் இல்லாம பறப்பார். அவருக்கு வந்து ஆயாசமா இருக்காரு, பறக்கிறார் இல்லையா, அத்தனை தூரத்துக்கு அவரை சுத்திண்டு 1000 தடவை என்னால் பறக்க முடியும்னா இதுதான் திருட்டாந்தம். அந்த அப்படின்னு அர்த்தம், ஹனுமான் பரம சாத்விகராயிட்டு பக்தராயிட்டு அவர் போய் ஆத்ம பிரசம்சை பண்ணி கொள்ளலாமா? இப்ப அதுதான் நமக்கு முக்கியம். தன்னுடைய வைபவத்தை தானே சொல்லலாமா? எனக்கு கருடனுக்கு எத்தனை சக்தி உண்டோ அந்த அவருடைய சக்தி பிரகாரம் சுத்திட்டு இருந்தா அவரையே 1000 தடவை நான் சுத்துவேன் அப்படின்னா தன்னுடைய பெருமையை தானே சொல்லிக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? ஹனுமான் சாத்விகராயிட்டு சாத்விக ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடியவெல்லாம் ஆத்ம பிரசம்சை பண்ண மாட்டாலே ஹனுமான் சொல்லிக் கொள்ளலாமான்னா எதுக்காக சொன்னார்? இந்த குரங்குகள்ல ஆனந்தம் ஏற்படணும். குரங்குகள்னா என்ன சந்தேகம் வந்துட்டு, ஓ ஹனுமான் தாண்டுவானோ மாட்டானோ, தண்ணுவானோ மாட்டானோ அப்படின்னு, சீத்தை கடப்பாலா மாட்டானோ அப்படின்னு சந்தேகம் வந்துட்டணும். சந்தேகம் மட்டும் இல்ல, பயம் வேற இருக்கு. அந்த பயம் இருக்கணும், அந்த பயம் போகணுமோன்னு சந்தேகம் போகணும். அந்த 12 அது பக்தனுக்கு யுக்தமான பயம். அந்த பயம் யுக்தமான அவசியமான பயம். ஆனா ஒரு பக்தர்னாலே பெருமாள் பிராட்டி பாகவதற்கு என்ன வந்துடுமோன்னு பயப்படணும். பயப்படணும்னா பயந்துதான் ஆகணும். அதைத்தான் பெரியாழ்வார் பண்ணார். அதனால என்ன, அந்த பயத்துல குரங்குகள்லாம் இருக்கு. ஓ ஹனுமான் தாண்டுவானா, சீத்தை கடத்திடுவானா குரங்குலாம் இருக்கு. அந்த பயக்க தீர்க்கத்தை என்ன பண்ண ஹனுமான் தான் பெருமையை சொல்லிட்டார். அப்ப ஆத்ம பிரசம்சை பண்ணணும், தன் பெருமையை தானே சொல்லிட்டாரணும். இது ஆத்ம பிரசம்சை ஆகுமா? தன் பெருமையை தானே சொல்லிக் கொண்டதாக இது ஆகுமானா ஆகாது.
ஏன் சுவாமி ஆகாதுன்னா பயத்தை போக்குறதுக்காக. யாருடைய பயம்? அந்த வானரோத்தமர்களோடு இருக்கக்கூடிய குரங்குகள், அந்த குரங்குடைய பயத்தை போக்குறதுக்காக சொன்னாரோ. அதே போல பெரியாழ்வாருக்கு இப்ப பயம். இப்ப நம்ம விஷயத்துக்கு தெரியல, ஸ்ரீராமன் பார்த்தோமோ நம்ம விஷயத்துக்கு பெரியாழ்வாருக்கு இப்ப பயம். என்ன பயம்? 3 அதிகாரிகள் கூட்டார், பகவல்லாதார்த்தி, கைவல்யார்த்தி, ஐஸ்வர்யார்த்தி, 3 பேரையும் கூப்பிட்டுக்கார். உன்னை யாரையுமே காணுமே, வாசல் இருந்து எட்டி எட்டி பாக்குறார். இன்னும் ஒருத்தரையே காணுமே, எங்க வரப்பாரான்னு உடனே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கச்சு நேரா அவங்க போட்டி இருந்தது. நாங்க இருக்கோம் உள்ள வந்தா. உள்ள வரச்சே இவருக்கு ஒரு சந்தேகமே, 2வது சந்தேகம் கொடுத்துட்டு, வந்த வேகத்துல போயிட்டா என்ன பண்றது இருக்கு. அப்பாவா என்ன பண்றா, எந்தை தந்தை தம்மூத்தப்பன் கேள்வடிகால் தொடங்கி வந்து வடிவடி ஆட்சேகின்றோம் அப்படின்னு சொன்னா இல்லையா. அப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது ஆத்ம பிரசம்சை ஆகுமான்னு ஆகாது. ஆத்ம அப்படின்னா தங்கள் பெருமையை தானே சொல்லிக் கொண்டதாக ஆகுமான்னு ஆகாது. ஏன்? பெரியாழ்வாருடைய பயத்தை போக்கணும், அவருக்கு உண்டான சந்தேகத்தை போக்கணும். அதற்காக சொல்லிட்டார். இது ராஜநீதியிலே உண்டு. யாரோ ஒருத்தர் தூது போறானோ, தூத்து போயின்னு இருக்கோம்னா இந்த தேசத்துல அந்த தேசத்துக்கு இதெல்லாம் அந்த காலத்துல சிறு வயசுல படிச்சது இதுதான். இந்த தேசத்துல அது தூதன் போறானோ, தூதன் தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்லிக்கலாம்னு ராஜநீதி சாஸ்திரமே சொல்றது. ஆனா அந்த நிலையில இது சும்மா பிரியத்துக்காக சொன்னேன். தூதன் தன்னுடைய நான் இந்த நாட்டுக்கு இப்படிப்பட்ட நிலையில நான் இருந்துருக்கேன் அப்படின்னு தூதன் தன்னுடைய பெருமையை சொல்லிக்கலான்னு ராஜநீதி சாஸ்திரமே சொல்றது. அதே போல இங்க என்னது பயம்? குரங்குகளுக்கு பயம். அப்பனா முதலிகள்னு பேர். வானர அடிக்கடி நம்முடைய வியாக்கியாத்தா எழுதுவா, வானர முதலிகள்னா அப்ப நாயக்கர் இருக்காரெல்லாம் கேட்டிருக்காங்க. முதலிகள்னா பெரியோர்கள் அர்த்தம். பெரியோர்கள் நாத முதலிகள் அப்படின்னு. அப்ப பெரியோர்கள் அர்த்தம். அந்த முதலுடைய பயத்தியனா திருவடி தன் பெருமையை சொல்லிட்டா சொன்னேன். முதலிகள் யாரு சொன்னாங்க? பூர்வாச்சாரியர்கள் பேரு முதலிகள். நம்முடைய பூர்வாச்சாரியர்களுக்கு முதலிகள் பேரு. அப்ப ஆச்சாரியர்கள் தங்கள் சிஷ்யர்களோடு இருக்கும் போதுதான் முதலில் நடுவிலே இந்த வார்த்தையை சொல்வார்கள், எழுதுவா. ஆக இது எதுக்கு சொல்ல வந்த? ஆத்ம பிரசம்சை ஆகாது. அப்ப என்ன ஆகுது? இல்ல சுவாமி, இது அவ பயத்தை போக்கத்துக்காக சொன்னார். எந்தை தந்தை தம்மூத்தப்பன் ஏழ்வடிகால் தொடங்கி வந்து வடிவடி ஆட்சிக்கின்றனர். இது வரைக்கும் பார்த்தது அவதாரிகை. சுவாமி இத்தனை நாளே அவதாரிகை பார்க்கணும். இப்ப வியாக்கியானம் பார்க்கணும். இருந்தாலும் அவசாரிகளை பாதி விட்டிருந்த செவிக்கலை அது செவிச்சு. அதாவது அனன்ய பிரிய அழைத்தவ பாதி இவர்கள் அழைத்தார் என்றாருக்கு. இதில் வாழாரில் அழைத்த அனன்ய பிரயோஜனர் தங்கள் சுரூபத்தையும் சுரூபானுரூபான விருத்தியையும் சொல்லிக் கொண்டு வந்து புகர அவர்களை கூட்டிக் கொள்கிறார். 7 நாட்காலம் படிப்புள்ளோம் என்று பிரயோஜனாந்த பலரை குறித்து தாம் அருளை செய்த தம்முடைய திருளுக்குண்டான ஏற்றத்தை புகுகிறவர்கள் தங்களுக்குண்டான சொல்லிக் கொண்டு வந்து புகுகிறார்கள். தாம் ஏற்றம் சொல்லிக் கொண்டு வந்த கூறுகை சாத்விகற்கு யுக்தமோ என்னில் ஆழ்வாருடைய திருவுள்ளம் பகன் கெடுகைக்காக சொல்லுகிறார்களே யுக்தம். அதான் பன்னக சாதமாகாசே வதந்தம் தட்சி சேவித்தே வைனதேயம் அகத்தச்ச பரிகந்தும் சகஸ்ரசா என்று திருவடி சக்திய சொன்னாரிலே முதலுடைய பயம் சமிக்கைக்காக அப்படின்னு தெரிவித்தார். இதுவரைக்கும் அவதாரிக்கு முடிஞ்சிட்டு இப்ப வியாக்கியானம் பார்ப்போம். ஆச்சரியமான வியாக்கியானம் விஜயவாச்சாரங்கள். எந்தை தானும் தமப்புனாக இருவர். இப்ப எந்தை தந்தை தம்மூத்தப்பன் இது கணக்கு சொல்றார். ஏற்கனவே பார்த்து சுவாமின்னா இது ஆச்சரியமான கணக்கு சொல்றாரு. இன்னும் நல்லா புரியுற மாதிரி. எந்தை தானும் தமப்புமான இருவர். தந்தை என்று ஒரு மூவர். தம் மூத்தப்பன் தம் என்று முடிந்தவனை அனுபாஷிக்கிறது. மூத்தப்பன் அப்பன் என்று தரப்பனார், மூத்தப்பன் என்று பாட்டனார். ஆகையாலே இங்கே இருவர் ஆக 7 சொல்லுகிறது. ஆழ்வார் 7 காலம் படிப்பெரும் திரள அருளி செய்தார். இவர்களும் 7 படிகால் என்று திரள சொல்லார்கள். பிரித்து சொல்லுகிற இதுக்கு பலவன் எண்ணில் சந்தானத்தில் மங்களாசாசனம் பண்ணி போன்றவர்கள் மக்கள் உண்டான பிரீதி அசிதயத்தாலே சொல்லுகிறார்கள். இதுவரைக்கும் பார்த்துவோம். வியாக்கியானம். எந்தை தந்தை மூத்தப்பன் ஏழ்வடிகால் தொடங்கி வந்து வழிவடியா செய்கின்றோம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இந்த இடத்துல இந்த 7 இருக்கணும். இந்த 7க்கு கணக்கு சொல்றார்.
எந்தை தந்தை தந்தை தம்மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கினீங்க. எந்தை என்றால் தான், தன் அப்பன் இருவர், ரெண்டு சந்ததி இங்க. எந்தைனாலே தான் தன் தகப்பன்னு ரெண்டு, நேற்றுக்கே பார்த்தோம். இதான் மறுபடியும் சொல்றேன், வியாச்சாரம் மூலமா சொல்றேன். எந்தை என்றால் தான் ஒண்ணு, தன் தகப்பன் ஒண்ணு. அப்ப ரெண்டு வந்துட்டோம், தான் ஒண்ணு தன் தகப்பன், ரெண்டு சந்ததி வந்துட்டோம். இப்ப எந்தைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தந்தை தந்தை, புஸ்தகம் கையில வச்சுக்கோ, தந்தை தந்தை தந்தை, மூணு தந்தை, மூணு சந்தைன்னு மூணு சந்ததி. அது ஒண்ணும் கட்டமே இல்லை. நம்ம கட்டம் எங்கன்னா எந்தையில ரெண்டா பண்ணிக்கணும், தம்மூத்தப்பன்ல ரெண்டா பண்ணிக்கணும், நடுவுல மூணு இருக்கு, தந்தை தந்தை தந்தை, அந்த மூணு மூணு. அப்ப எந்தையில ரெண்டு, எப்படி ரெண்டுன்னு இப்பதான் பார்த்தோம். தம்மூத்தப்பன்ல ரெண்டு, அது ஒண்ணு பார்க்க போறோம். அப்ப அங்க ரெண்டு, இங்க ரெண்டு, ரெண்டு ரெண்டு நாலு, நடுவுல ஒரு மூணு, நாலு மூணு ஏழு. இதுதான் ஏழு படி காலம் தொடங்கி 7 தலைவர்கள். இப்ப அது கணக்கு ஆகும். என்ன கணக்குன்னா, இப்ப எந்தைன்னு ரெண்டு பார்த்தவனும், தான் ஒண்ணு தன் அப்பன் ஒண்ணு. அப்ப இருவர் வந்துடுது, எந்தை ரெண்டு சந்நிதி இருக்கு. அதுக்கப்புறம் தந்தை தந்தை தந்தைன்னு 3 சந்நிதி வந்துடுது. தம்மூத்தப்பன், தம்மூத்தப்பன்னா கீழே 3வது தந்தை பார்த்த 3. அப்பன்னா தந்தை தந்தை தந்தை, 3வது தந்தை பார்த்த 3. அதாவது முதல்ல 2 தலைமுறை எந்தைக்கு, அடுத்து 3 தந்தைக்கு 3 தலைமுறை. இந்த ரெண்டையும் சேர்த்தாச்சுன்னா 3 2 5. அதுக்கப்புறம் இந்த 3வது தந்தை இருக்கணும். அப்ப 5வது தந்தை எங்க, 5வது தந்தை கொஞ்சம் என்னன்னா புரிஞ்சுக்கோ. எந்தையில 2 தந்தை, தந்தை 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 3 தந்தை. அப்ப ஏற்கனவே 2 தந்தை, இது ஒரு 3 தந்தை, 5 தந்தை. இதுல 5வது தந்தை இருக்கணும். 5வது தந்தை எது? தந்தை 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 3 வந்து இருக்கணும். அதுல 3வது தந்தை 5வது தந்தை. அப்ப 5வது தந்தை இருக்கணும். தானே பாத்துக்கோ. 3வது தந்தை 5வது தலைமுறை இருக்கு இல்லையா? அந்த தந்தை அந்த அங்கு தந்தை என்று முடிந்தவனை தம்னு சொல்லிக்கிறார். தம்மூத்தப்பன், தம் சொல்றார் இல்லையா? ஏன்னா அவனுடைய என்கிற அர்த்தம் கிடைக்கணும் இல்லையா? தம், அந்த தந்தை தம், அந்த தந்தை தம். அப்பனா அந்த தந்தை தம் மூத்தப்பன், அப்பனா அவருடைய மூத்தப்பன், அதாவது அப்பன், அப்பன் என்று தகப்பனார். அப்ப 6வது தலைமுறை. எதுக்கு? கடைசி எந்தை வருதோனோ 5வது எந்தை, அந்த எந்தையோடு தம்னு சேர்த்தாச்சனா 6வது தலைமுறை. அதுக்கப்புறம் மூத்தப்பன், மூத்தப்பன்னா அந்த எந்தைக்கு பாட்டனான். அப்ப அந்த எந்தை சொன்ன கடைசி எந்தை 5வது எந்தை சொன்ன போனோம். 5வது எந்தை சொன்ன உடனே தம் வந்தபடியாலே 6வது தந்தை. அந்த தந்தை தம் அப்புறம் மூத்தப்பன் வந்து தோணும். அப்ப எந்தையுடைய பாட்டனார் மூத்தப்பன். அப்ப 7வது தலைமுறை. அப்ப அதாக 5வது தலைமுறையில் சொன்ன தந்தையை தம் என்று எடுத்துக்கொண்டு அந்த தந்தனைக்கு அப்பனாய், அந்த தந்தைக்கு மூத்தப்பனாய். இதுதான். அப்ப மூத்தப்பன் தம் மூத்தப்பன்னா 2, எந்தைன்னா 2 தலைமுறை, தம்மூத்தப்பன்னா 2 தலைமுறை, தந்தை 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 3 தலைமுறை. ஏற்கனவே 2, இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2, நடுவுல 3, மொத்தம் 7. அதான் 7 தலைமுறை. தந்தைக்கு மூத்தப்பன் என்றால் தாத்தான்னு சொல்லணும் வச்சுக்க. இப்ப தாத்தா சொல்லணும் கீழே இருக்க தந்தை கல்லன். அப்ப கீழே இருக்க தந்தைக்கு தாத்தான்னு சொன்ன 7 நாள். அப்ப 6 தலைமுறை வைத்துக் கொண்டால் மூத்தப்பன் வராது. அதனால என்ன பண்ணாரு? 5க்கு 5, 5வதுக்கு அப்பன், 6வதுக்கு மூத்தப்பன், 5வதுக்கு அப்பன். அதான் தம். 5வது தந்தை இருக்கு இல்லையா? அந்த தம்மன் போட்டா அப்பன். அப்புறம் 6வதுக்கு அப்பன் வந்துட்டோம், தந்தை வந்துட்டோம். அந்த தந்தைக்கு மேல மூத்தப்பன் போட்டா 7. ஆக 6ஐயும் 7ஐயும் 5லிருந்து சம்பந்தப்படுத்தி கொண்டு பார்க்கணும். ஏன்னா பாசுரத்துல அப்படிதான் அர்த்தம் இருக்கு. அப்படி இருக்கிறார். ஆக எந்த தந்த 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 தம் மூத்தப்பன். அப்ப 7 வரை 7 பேரை சொல்றது. 7 பேர் சொல்றது. 7 படி கீழே 7ஆட்காலம் படிப்பிறோம் நாங்கள் இராக்கதர் வாழ்ங்கை பாடாளாக அப்படின்னு பார்த்துக்கோம். ஆனா அந்த இடத்துல எல்லாரும் கோட்டியா சேர்த்து சொன்னான். ஆனா இந்த பாருங்க, 7ஆட்காலம் படிப்பிலோம்.
ஏழாட்காலம் படிப்பிடுவோம் அப்படின்னு ஒரே கோட்டியா சொன்னாரோ. ஆனா இங்க என்ன பண்ணிட்டு சர்மா தையோதோ கேட்டுட்டே இருக்க. இங்க என்ன பண்ணிட்டு சர்மா, இங்க எந்தை தந்தை 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 மூத்த பஞ்சை வழிகால் தொடங்குன்னு இங்க தனித்தனியா சொல்றார். அப்ப சரி சுவாமி, அங்க கோட்டியா சொன்னாரணும், ஏழாட்காலம் பழிக்கிறோம். அப்ப 7 தலைமுறை அங்க கோட்டியா சொல்றார். அதே 7 தலைமுறை இங்க என்னன்னா 7 படிகால் தொடங்கி அப்படி சொன்னாலே போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, எந்தை தந்தை 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 தம்மூத்தப்பன் அப்படின்னு தனித்தனியா சொல்றாரணும். ஏன் சுவாமி இந்த மாதிரி சொல்றார்? அங்க மட்டும் கோட்டியா சொல்லிட்டார், இங்க தனித்தனியா சொல்லியிருக்காருன்னா இதுக்காக சொல்றாரு. இப்பெல்லாம் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க கேட்டுட்டு இருக்க. அப்ப ஒவ்வொருத்தரையும் பார்த்து திருப்பாளர் கேட்டுட்டு இருக்கா, திருப்பல்லாண்டு கேட்டுட்டா, ஐவாறு கேட்டு ஐவாறு கேட்டு இருக்கா அப்படின்னு தனித்தனியா சொல்லுவாங்க. சுவாமி ஓட்டியார்லாம் திருப்பல்லாண்டு கேட்கிறார் அப்படித்தானே சொல்லுவோம். ஆனா பெரியாழ்வார் கீழே கோஷ்டியார் தான் சொன்னார். இப்ப ஏன் தனித்தனியா சேர்க்கணும்? அங்க கோஷ்டியா சொன்னா போல இங்கேயும் கோஷ்டியா சொல்லியிருக்கலாமோ, இல்ல அங்கேயும் தனித்தனியா சொல்லியிருக்கலாமோ. இங்க தனித்தனியா ஒண்ணு, இங்க தனித்தனியா சொன்னா போல அங்க தனித்தனியா சொல்லியிருக்கலாம். எங்க 3வது பாட்டுல என்ன பாருங்க, 3வது பாட்டுல ஏழாட்காலம் படிப்பிலோம் அப்படின்னு 7 ஜன்மத்தை மொத்தமா சொல்லிட்டார். ஆனா இங்க 6வது பாட்டுல 7 ஜன்மத்தை எந்தை தந்தை 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 தம்மூத்தப்பன்னு தனித்தனியா சொல்றாரு. ஒண்ணு என்ன பண்ணிருக்கணும், அங்கேயும் தனித்தனியா சொல்லிருக்கணும், இங்கேயும் தனித்தனியா சொல்லிருக்கணும், அல்லது அங்கேயும் சேர்த்து சொல்லிருக்கணும், இங்கேயும் சேர்த்து சொல்லிருக்கணும். ஏன் அங்க தனியா சேர்த்து சொல்லிட்டு இங்க தனியா சொல்றார்? ஆச்சரியமான சமாதானம். ஏன்னா இங்க தனியா சொல்றதுக்கு காரணமே ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஏன்னா இந்த கோஷ்டி அப்படிப்பட்ட கோஷ்டி. என்ன கோஷ்டின்றது நாளை சாயங்காலம் காலட்சேபம் உண்டு, அவசியம் வரும்படி தரத்துக்கிறேன். நாளை கார்த்தால வெகு நாட்கள் கழித்து மறுபடியும் ராமானுஜ நூற்றந்தாரி காலட்சேபம் ஆரம்பிக்கும் பொழுது அவசியம் என்ன, நமக்கு ஒரே பந்தம். எந்த பந்தம்னா ராமானுஜ பந்தம். அந்த பந்தம் தான் திரிணீகித விரிஞ்சாதி நிரஞ்ச விபூத ஜகா ராமானுஜ வதாம்போய சமாசேன சால்டான்னு அந்த சம்பந்தம் வேணுமனும். நடுவுல அந்த சம்பந்தம் கொஞ்சம் நமக்கு வேற பகவத் சம்பந்தத்துல இருந்தோம், இப்ப மறுபடியும் அந்த ஆச்சார சம்பந்தத்துக்கு வந்துட்டு இருக்கோம். அவசியம் எல்லாரோட படி கேட்கறதுக்காக பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கலாம். ஆழ்வார் பெருமானார்ஜியை திருவிலேசனும் ஆச்சாரியின் திருவிலேசனும் பகவதாறு திருவடிகளே சரணம். நாளை சாயங்காலம் திருப்பல்லாண்டு காலட்சம் உண்டு. காலத்தால இது ராமானுஜம் உண்டதாக உண்டு. ஆனால் இன்னும் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்காது, ராத்திரிக்கு வந்துடும் நினைக்கிறேன், அனுப்பிடுவார் நினைக்கிறேன். சந்தேகம் கேட்கலாம்.